ஆயத்தப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய ரட்சிப்புக்கான வாசலை ஹல்லேலூயா ஆயத்தப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லி இருக்கிறபடி ஹல்லேலூயா இந்த வேளையிலே ஹல்லேலூயா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை காண்கிற தெய்வம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்ரோய் எங்களை காண்கின்ற தெய்வம், எல் ஷடாய் ஹல்லேலூயா சர்வ வல்லவர் ஹல்லேலூயா. இந்த வேளையிலே அவரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா அன்பின் பரலோக பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆங்கில ஆராதனைக்கு கர்த்தாவே நீர் வல்லமையாய் எழுந்தருளி நீர் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த தமிழ் ஆராதனையிலும் கூட கர்த்தாவே நீர் எங்கள் மத்தியிலே வல்லமையாய் எழுந்தருள ஹல்லேலூயா 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 எழுந்தருளி இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் பெரியவர். நீர் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்கிற தெய்வம். நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாகவே எங்களுக்குள்ளே கிரியைகளை நடப்பிக்கிற தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க கர்த்தாவே உம்முடைய கிருபை உள்ள கரம், இரக்கமுள்ள தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருந்தபடியால் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக தகப்பனே இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே உமக்கு கர்த்தாவே நன்றி செலுத்தும்படியாயும் உம்மை தொழுது கொள்ளும்படியாயும் கர்த்தாவே உம்மால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாய் கர்த்தாவே ஆண்டவரே சகோதர சகோதரிகளாய் ஒன்று கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லோரும் வாய்களை திறந்து நாங்கள் உற்சாகமாய் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே சாதாரண மனிதர்கள் பலவீனத்தோடும் ஹல்லேலூயா பலவீனத்தோடு இருக்கிற ஹல்லேலூயா சாதாரண மனிதர்கள் பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்கள் மேல் வாரும், எங்கள் மத்தியிலே வாரும். ஹல்லேலூயா உம்மை வரவேற்கிறோம் ராஜா. எங்கள் ஹல்லேலூயா எல்லோரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Holy Spirit we welcome you Lord. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி உற்சாகமாய் பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Holy Spirit we surrender completely into your hand. ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்தில் கர்த்தாவே முற்றுமுழுதாக எங்களை தாழ்த்தி ஒப்புவித்தோம். எங்கள் பலவீனங்களை நீட்பை மேற்கொண்டு எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. நம்மளை துதிக்க விடாமல் செய்கிற எல்லா காரியங்களையும் எடுத்து போட்டு எங்களை துதிக்க பண்ணும். துதியின் ஆவியானவரே, பலத்தின் ஆவியானவரே, உம்முடைய திரு ஆளுகைக்குள்ளே முற்றுமுழுதாக எங்களை தாழ்த்தி ஒப்புவித்தோம். நீரே ஆளுகை செய்யும், நீரே ஆளுகை செய்யும். ஆவியானவரே அன்றி கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அறிக்கை பண்ண மாட்டான் என்று சொல்லி இருக்கிறபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். எல்லா துதிகன மகிமையும் எங்கள் இரட்சகரும் மெய்ப்பெருமாம் இயேசுவின் நாமத்துக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பரமபிதாவே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. ஹல்லேலூயா. மலர்களை படைத்தவர், புயல் காற்றை தடுத்தவர். ஹல்லேலூயா. இந்த தேவனை நாங்கள் நமஸ்கரித்து ஸ்தோத்திரிப்போம். தேவனே நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே. மலர்களை படைத்தவரே நமஸ்காரமே, மலர்களை படைத்தவரே நமஸ்காரமே. மலைகளை உடைத்தவரே நமஸ்காரமே, மலைகளை உடைத்தவரே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே. புயல் காற்றை தடுத்தவரே நமஸ்காரமே, புயல் காற்றை தடுத்தவரே நமஸ்காரமே. போர்படை அமைத்தவரே நமஸ்காரமே, போர்படை அமைத்தவரே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே,
எரிகோவை எரித்தவரே நமஸ்காரமே, எரிகோவை எரித்தவரே நமஸ்காரமே, எகிப்தை வென்றவரே நமஸ்காரமே, எகிப்தை வென்றவரே நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, வெற்றியை தருபவரே நமஸ்காரமே, வெற்றியை தருபவரே நமஸ்காரமே, பற்றியை எரிபவரே நமஸ்காரமே, பற்றியை எரிபவரே நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, எனக்குள்ளே இருப்பவரே நமஸ்காரமே, எனக்குள்ளே இருப்பவரே நமஸ்காரமே, யெகோவா தெய்வமே நமஸ்காரமே, யெகோவா தெய்வமே நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, இருளை நீக்கினீரே நமஸ்காரமே, இருளை நீக்கினீரே நமஸ்காரமே, சமாதானம் தந்தவரே நமஸ்காரமே, சமாதானம் தந்தவரே நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, சாத்தானை வென்றவரே நமஸ்காரமே, சாத்தானை வென்றவரே நமஸ்காரமே, வியாதியை நீக்கினீரே நமஸ்காரமே, வியாதியை நீக்கினீரே நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. ஹalleluya 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 ஆமென் ஹalleluya. ஒரு விசை கரங்களை தட்டி எங்கள் தேவனுக்கு ஹalleluya நமஸ்காரம் ஸ்தோத்திர பலிகளை ஹalleluya கர்த்தருக்கு ஏறெடுப்போமா. ஹalleluya உற்சாகமாய் கரங்களை தட்டி ஹalleluya 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 ஓ ஹalleluya 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 ஓ ஹalleluya. எவ்வளவு நீ உற்சாகமாய் கரங்களை தட்டுகிறாயோ அவ்வளவுக்கு நீ கர்த்தரை ரெகக்னைஸ் பண்ண, அக்னாலேஜ் பண்ண, அதை அவரை ஹalleluya உணர்ந்து கொள்ளுகிறாய். அவர்தான் என்னை ஆசீர்வதித்தார் என்பதை நீ ஹalleluya அதை அறிக்கையிடுகிறாய். ஆகவே இன்னும் ஒரு முறை உற்சாகமாய் கரங்களை தட்டி ஹalleluya பரலோகம் கேட்கும்படியாய் உற்சாகமாய் ஹalleluya 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 ஹalleluya. Oh we praise you Lord, you are the one Lord. நீரே எங்களை ஆசீர்வதித்தீர். நீரே இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க எங்களை ஆசீர்வதித்த தெய்வம். இனிமேலும் நீரே எங்களை நடத்த போகிற ஹalleluya ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பெரியவர், நீரே மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உம்மை போல் யாரும் இல்லை ஆண்டவரே. வானத்தின் கீழும் பூமியின் மேலும் பூமியின் கீழும் யாரும் இல்லை, எந்த தேவர்களும் இல்லை. கர்த்தாவே நீரே பெரியவர், நீரே பெரியவர், நீரே துதிக்கப்பட பாத்திரர், நீரே ஆராதிக்கப்பட பாத்திரர், நீரே சகல மகிமைக்கும் பாத்திரர், நீரே சகல துதிக்கும் பாத்திரர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமா கர்த்தாவே தேவர்களில் உமக்கு
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எல்லோரும் உற்சாகமாய் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், இன்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு உந்தன் ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு உந்தன் ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவீர். நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பா எல்லோரும் வாய்களை திறந்து உற்சாகமாய் ஹல்லேலூயா. உமக்கொப்பா ஹல்லேலூயா. ஒரு பெருமையோடு என் தேவனை ஹல்லேலூயா. பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும்
ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஆமென். கரங்களை தட்டி நாங்கள் உற்சாகமாய் ஹalleluya எங்கள் தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹalleluya. ஈடு இணையற்ற தெய்வம், ஈடு இணையற்ற தெய்வம், ஒப்பற்ற தெய்வம், மாசற்ற தெய்வம், ஹalleluya சர்வ வல்லமை உள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம். ஹalleluya 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 ஹalleluya. ஓ ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya. சபையே, இது உன்னுடைய நேரம். ஹalleluya. சகோதரனே சகோதரியே, இது உன்னுடைய நேரம். வாய்களை திறந்து ஹalleluya நாங்கள் ஆவியிலே நிறைந்து ஹalleluya ஹalleluya பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தெய்வம் ஹalleluya வாக்கு மாறாதவராய் எங்கள் மத்தியிலே ஆவியானவராய் எங்களை நிரப்பும்படியாய் ஹalleluya ஹalleluya எந்தெந்த பாத்திரங்கள் வறுமையாய் தாகமாய் இருக்கின்றனவோ அந்த நிரப்பும்படியாய் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிற ஆவியானவரை ஹalleluya ஹalleluya வாய்களை திறந்து நாங்கள் உற்சாகமாய் ஸ்தோத்திரிப்போமா? வாய்களை திறந்து உற்சாகமாய் ஸ்தோத்திரிப்போமா? ஹalleluya 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 ஹalleluya. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவரே உன்னையும் என்னையும் ஆசீர்வதித்தவர். ஹalleluya சுயத்தை பெருமையை முடைத்து விட்டு ஹalleluya உன்னை வெறுமையாக்கி கர்த்தருடைய பாதத்தில் ஒப்புவி. ஹalleluya வெறுமையான பாத்திரமாய் வெறுமையான பாத்திரமாய் வெறுமையான பாத்திரமாய் ஹalleluya ஹalleluya வாய்களை திறந்து உன் ஹalleluya உன் ட்ரெடிஷன் எல்லாவற்றையும் ஒதுக்கி போட்டு வாய்களை திறந்து ஹalleluya ஹalleluya இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் ஹalleluya பரிசுத்த ஆவியானவர் ஹalleluya எங்களை நிரப்பும்படியாய் நிரம்பி வழிந்தோடும்படி நிரப்பும்படியாய் ஹalleluya ஹalleluya. ஓ லபகரபங்கரந்தி கரபங்கரபரப ஓ லபரபரகலபரகரபரப ஓ லபரகரபரகலபரதிரிபோ பரலோக பாஷையினாலே வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Oh rabakara diribaraba. Oh hallelujah hallelujah hallelujah. Oh hallelujah hallelujah hallelujah. Oh labakara dikarabaraba. Oh labarabaraba. Holy Spirit, thank you Lord. Oh labakara bangarandi kiriburusha baba. Oh hallelujah 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 hallelujah. Oh labakara dikara bangarandiribo libarangarandiriburudurlo shikarabaraba. Hallelujah. சகோதரனே சகோதரியே, ஆவியானவரை மட்டுக்கட்ட ஹalleluya ஹalleluya அவரை ஹalleluya அடக்கிக் கொள்ளாதே. Open your mouth, open your heart. Don't scare him. Don't scare. Hallelujah. Don't get scared. Hallelujah hallelujah. The Holy Spirit is so gentle. He is so good. Hallelujah. He is so good. He is so friendly. He is so gentle God. Hallelujah 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 hallelujah. Oh labakara bangarandiriburu oh labakara dikarabangarandiribo. Oh hallelujah 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 hallelujah. கர்த்தரை துதி கர்த்தரை துதி கர்த்தரை துதி கர்த்தரை துதி கர்த்தரை துதி கர்த்தரை துதி கர்த்தரை துதி. உரபகரபங்கரந்திரிபுருதுருலோ உலபகரதிகரபங்கரந்திரிபுருதுருலோ. Hallelujah. Oh labakaradikarabangarandiriburudurulo. Oh we worship you. Thank you Holy Spirit. Oh thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Oh labangarandiriburushakarabarangarandiriburudurulo. Oh hallelujah. The God who created the whole universe is here to create you. He created a new thing in you. To create a new thing in you. He can do it. He can do. If he can do, if he can create the world without anything, hallelujah, by just by the power of God, the same power of God that created the universe is here to make you whole. Hallelujah, hallelujah. Open your mouth. Oh hallelujah. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. எனக்கு ஆலயத்தை எப்படி கட்டுவாய்? நான் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்திலே வாசம் பண்ணுகிறேன். நொறுங்குண்டதுமான ஹல்லேலூயா ஆவியை நோக்கி பார்க்கிறேன். இந்த வேளையிலே சர்வ வல்லவருக்கு நேராய் உன் இருதயத்தை உடைத்தவனாய் என்ன ஹல்லேலூயா உன் இருதயத்தில் நீ பெருமையாய் நினைப்பி என்று சொன்னால், நான் எனக்கு பணம் இருக்கிறது, எனக்கு உழைப்பு இருக்கிறது, எனக்கு எல்லாம் இருக்கிறது, எனக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா நான் ஒருக்கா வந்துட்டு போவேன் என்று சொல்லி நீ பெருமையுடன் இருமாப்புடன் இருப்பாயானால் உன் இருதயத்தை உடைத்துக்கொள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருதயத்தை உடைத்து கர்த்தரை நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா ஆண்டவரே என்னை மன்னியும், ஹல்லேலூயா நீர் எனக்கு வேண்டும் ஐயா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் அழிந்து போகும்,
எல்லாம் அழிந்து போம். ஹalleluya. ஆனால் கர்த்தரோ நித்தியமாய் இருக்கிறபடியால் ஹalleluya 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 ஹalleluya. ஊலபக்கரபக்கரதிரிபோ. அவரே உன் அடைக்கலம், அவரே உன் கோட்டை, அவரே உன் நம்பிக்கையாய் இருக்கட்டும். ஊலபங்கரம் பங்கரந்தி கரபங்கரப ஊலபங்கரபங்கரந்தி கரபங்கரந்திரிபோ. Oh, we worship you, Master. Oh, we worship you. He is so real. He is more real than what you see. He is more real than what you trust. Lose it, brothers and sisters. Look at him. பாவிகளாய் பிறந்த எங்களுக்கு கர்த்தருடைய பரிசுத்த கிருபையினாலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிந்தின அவருடைய இரத்தத்தினாலே எங்கள் பாவங்கள் அறக்கழுவி ஏதேன் தோட்டத்திலே ஹalleluya ஹalleluya எப்படியாய் ஹalleluya ஆதாமும் ஏவாளும் கர்த்தரோடு ஒன்றரை கலந்து உறவாடினார்களோ அப்படியான அந்த சிலாக்கியத்தை God has reversed everything on that cross of Calvary. You just have to trust him. That's all you need. It's not your qualification, it's not your hallelujah your well doing, it's not your own righteousness. Your own righteousness is a filthy rat before God. Hallelujah. உன்னுடைய சுயநீதி முன்பதாக வெறும் அழுக்கான கந்தியாய் இருக்கிறபடியால் கர்த்தருடைய கல்வாரி சிலுவையை நோக்கி பார். Trust him completely. Trust in his righteousness. He will, hallelujah, hallelujah. You can worship him. I invite you to worship. We invite you to worship. The time of worship is a time of intimacy. கர்த்தரோடு ஒன்றரை கலந்து கர்த்தரை ஆராதிப்போமா? ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை ஆண்டவரே உம்மையே ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிறபடியால் ஹல்லேலூயா கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து ஆண்டவரே என்று சொல்லி எங்களை முற்றுமுழுதாய் எங்களை விட்டு கொடுத்து கர்த்தரை ஆராதிப்போமா? ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சொல்லுமா? ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை அப்பா உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. விடி வெள்ளியே எந்த பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே எந்த பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே.
மகிமையின் தேவன் நீரே. முழந்தாள் யாவுமே முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. எல்லோரும் வாய்களை குரல்களை உயர்த்தி முழந்தாள் யாவுமே கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி ஹல்லேலூயா மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லாராட்சியமருள திரும்பவும் வருவேன் என்றீ. முடிவில்லாராட்சியமருள திரும்பவும் வருவேன் என்றீ. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வனைந்திடுமே. ஓடடி என்னை வனைந்திடும் ஐயா. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வனைந்திடுமே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. Oh, we praise you, Jesus. Oh, we worship you, Master. Oh, we worship you, Master. Oh, we bless you. Thank you, Master. We praise you. கர்த்தருடைய பிரசன்னத்தின் ஆவி கிருபை முதல் ஆராதனை நான் சொன்னது போல அந்த சப்பானியாயிருந்த அந்த மனுஷனை கூரையை பிரித்து அந்த வீட்டுக்குள்ளே இயேசு இருந்த இடத்திலே அவர்கள் இறக்க அவர்கள் முயன்று கொண்டிருந்த போது வேத வசனம் சொல்கிறது, தேவ வல்லமையின் பிரசன்னம் அங்கே நிறைந்திருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் அங்கே நிறைந்திருக்கிறது. அப்படியானால் if you say in English the atmosphere of the power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் வல்லமையின் சூழ்நிலைமை, அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையின் சூழ்நிலைமைக்குள்ளே நீ நின்று கொண்டிருப்பாய் என்று சொன்னது, அந்த வல்லமை இப்பொழுது உன்னை ஆட்கொள்வதாக. அவரை உணர முடியும், அவரை தொட முடியும், அவரை ருசிக்க முடியும், அவரை அனுபவிக்க முடியும். எப்படி ஒரு எண்ணெய் எடுத்து கைகளில் வைத்திருக்கும் போது அந்த எண்ணெயினுடைய உணர்வு உன் சரீரத்தில் தெரிந்து உன் மூளைக்கு சொல்லி என் கையில் எண்ணெய் இருக்கிறது என்று சொல்கிறதோ, எப்படி தண்ணிக்குள்ளே நீ கையை வைத்த பொழுது உன்னுடைய உணர்வுகள் உன்னுடைய சிந்தைக்கு உன் கைகள் தண்ணீர்ல இருக்கிறது என்று சொல்கிறதோ, எப்படியா ஒருவர் உன்னை தொடும்போது அல்லது நீ ஒருவரை தொடும்போது அந்த உணர்வு, அந்த சென்சஸ் உன்னுடைய சிந்தைக்கு சொல்லி யாரையோ தொடுகிறாய் என்று சொல்கிறதோ, அதுபோல தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய சூழ்நிலைக்குள்ளே ஹல்லேலூயா ஆண்டவர் உன்னை இந்த காலை வேளையிலே கொண்டு வந்திருக்கிறார். நான் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையின்
சூழ்நிலைமைக்குள்ளேதான் இருக்கிறேன் என்று உணர்வர் மாத்திரம் என்னோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே அந்த வல்லமையை உணரும்படி தேவ சமூகத்திலே உங்களை கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற உணர்வை, அனுபவங்களை எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்கிற உணர வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டும் முயற்சி எடுத்தும் அவர்களால் கிடைப்பதில்லை. உனக்கோ என் தேவன் இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, இலவசமாய் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமையின் கிருபை மேல் இப்பொழுது ஆளுகை செய்து நிற்கிறது. அல்லேலூயா. நீ அசைய வேண்டும், வாய்களை திறக்க வேண்டும், அந்நிய பாஷைகளை பேசியே தீர வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியின் பிரசன்னம் நம்முடைய சரீரத்தை அசைக்கட்டும், நம்முடைய ஆத்துமாவை ஆட்கொள்ளட்டும், நம்முடைய ஆவியை குடிகொள்ளட்டும். ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கிற வேளை, அதிசயம் நடக்கிற வேளை, எங்கே தேவனுடைய பிரசன்னம் அட்மாஸ்பியர்ல இருக்கிறதோ அங்கே அவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதத்தோடு அவர் இருக்கிறார். இந்த வேளையிலும் கர்த்தருடைய ஆவியின் பிரசன்னம் இப்பொழுது உன்னை ஆட்கொள்வதாக. ஏ மேஜர் ப்ளீஸ். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தின் ஆளுகை உனக்குள் இருப்பதாக. சரியா? ஆலயத்திற்கு ஏன் வருகிறோம்? சும்மா வந்துட்டு போனோம் இல்லை. ஆலயத்திற்கு வரும்போதே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா சாப்பிட தான் போறோம். அங்கே வாயை திறந்து சாப்பிடணும். அப்பதான் நம்முடைய அந்த ஆகாரத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். அதுபோல தேவ ஆராதனைக்கு வரும்போது வாய்களை திறக்க வேண்டுமே, ஜெபிக்க வேண்டுமே, ஆராதிக்க வேண்டுமே. ஆண்டவருடைய சமூகத்தின் பிரசன்னத்தினாலே நடத்தப்படுவதோடு சேர்ந்து நீங்களும் ஆண்டு இணைந்து கொள்ள வேண்டுமே. அப்பொழுது ருசி ரசனை உனக்குள்ளே கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி என்று இந்த காலை வேளையிலே அறிக்கை செய்வாய் என்று சொன்னால் என்னோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தைகளை சொல்லு, இந்த வார்த்தைகளை பாடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise you, Jesus. Amen. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், சேர்ந்து பாடுவோமாக. ஹல்லேலூயா. உம் சுவாசம் ஊதிடுமே, ஜீவன் பெருகிறே, அக்கினியாய் வாருமையா, அனலாய் மாறிடுவே. எல்லாரும் சொல்லுவோம். உம் சுவாசம் ஊதிடுமே, ஜீவன் பெருகிறே, அக்கினியாய் வாருமையா, அனலாய் மாறிடுவே. வெண்புறா போல் இறங்கிடுமே, உம் ஜீவ காற்று ஊதிடுமே. வெண்புறா போல் இறங்கிடுமே, உம் ஜீவ காற்று ஊதிடுமே, உம் சுவாசம் ஊதிடுமே. அப்பா எஸ். இப்பொழுதே மரணத்தின் வாசனை உன்னை விட்டு போவதாக, வியாதியின் வாசனை உன்னை விட்டு போவதாக, பின்மாற்றத்தின் வாசனை உன்னை விட்டு போவதாக. ஹல்லேலூயா. உம் சுவாசம் ரவகஷந்தே, ஜீவன் எஸ் மாஸ்டர். ஓ glory. அக்கினியாய் வாருமையா, அக்கினி அனலாய் மாறிடுவே. ஒரு சில தெளிவான வாசனை உன்னை விட்டு இப்பொழுது புறப்படுகிறது. மரணத்தின் வாசனை, வியாதியின் வாசனை, உலகத்தின் வாசனை, இருளின் வாசனை, கசப்பின் வாசனை, கோபத்தின் வாசனை,
பின்மாற்றத்தின் வாசனை, ஹalleluya, எல்லா அழுக்கான வாசனை, எல்லா நாற்றத்தின் வாசனை இப்பொழுது உன்னை விட்டு அகல்வதாக. ஹalleluya, ஹalleluya. என் இயேசுவின் வாசனை இப்பொழுது உன்மேல் வீசுவதாக. ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் வாசனை, இயேசுவின் வாசனை. Let it refresh. Hallelujah. இயேசுவின் வாசனை, என் இயேசுவின் வாசனை. ஓ ரபசத்தி ரகஷவரியந்தே, இயேசுவின் வாசனை, என் இயேசுவின் வாசனை. நறுமணமாகிய இயேசுவின் வாசனை. Hallelujah, 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 hallelujah. Praise you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Jesus, Jesus, Jesus. Hallelujah, hallelujah. Rikasatura bashabakapati andana diandana. Hallelujah, 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 hallelujah. தேவ சமூகத்திலே தேவ பிரசன்னத்தினால் உன் இருதயம் இப்பொழுது கும்மாளமிட்டுக் கொண்டிருக்கிறது. ஹalleluya. கடந்த நாட்களில் கர்த்தரின் இருதயத்தில் வைத்த வார்த்தைகள், கும்மாளமிடுது என் உள்ளம், குதூகலம் கொள்ளுது என் இருதயம், கும்மாளமிடுது என் உள்ளம், குதூகலம் கொள்ளுது என் இருதயம். ஹalleluya. ஆவியின் அபிஷேகத்தால் நான் நிரம்பி 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 வழிகிறேன். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நான் இப்போ நிரம்பி 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 வழிகிறேன். கும்மாளமிடுது என் உள்ளம், குதூகலம் கொள்ளுது என் இருதயம். எஸ், என் தேவ பிரசன்னத்தினால் என் இருதயம் கும்மாளமிடுது. ஹalleluya. கர்த்தாவே, ஆராதனை மீறி நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஹalleluya, ஹalleluya. இந்த வேளையில் விசேஷமாக நியூசிலாந்துக்காக ஜெபிக்கிறோம். ஹalleluya. அந்த பயங்கரமான நிலநடுக்கத்திற்காக ஆண்டவரே, நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த ஜனங்களின் மேல் உம்முடைய தேவ கரம் இருக்கும்படி உம்முடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஹalleluya. அநேகர் ஆண்டவரே மரித்து போனார்கள். அநேகர் தன்னுடைய சொந்தக்காரர்களை இழந்து விட்டார்கள். அப்படி தனிமையாய் அனாதையாய் மரணத்தின் வாசனைக்கு மத்தியிலே நின்று கொண்டிருக்கிற இந்த ஜனத்தை நீர் ரட்சிக்க மாட்டீரா? நீர் சேமத்தை கொடுக்க மாட்டீரா? ஒன்று நாளாகமம் ஆண்டவரே 7ஆம் அதிகாரம் ஆண்டவரே 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீர். இந்த தேசத்தை, கிரைஸ்ட் சர்ச்சை உம்முடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம். ஹalleluya. நீரே அந்த பட்டணத்தை ஆசீர்வதியும், அந்த பட்டணத்திற்கு ஆறுதல் தாரும், அந்த பட்டணத்திற்கு நீர் உம்முடைய கிருபைகளை பொழிய பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். ஹalleluya. எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும், எங்கள் பிரைம் மினிஸ்டரை ஆசீர்வதியும். அந்த பெண் சீக்கிரமாக அவள் மனம் திரும்பும்படி கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எப்படி யோனா படகில் இருக்கும்போது அவனால் அந்த படகு முழுவதிலும் இருந்த ஜனங்கள் பாதிக்கப்பட்டார்களோ, அவன் போக வேண்டிய திசைக்கு போகாமல், தேவன் சொன்ன திசைக்கு போகாமல் வேற இடத்திற்கு போனபடினால் அந்த படகிலே காற்று, புயல், பயங்கரமான வெள்ளம் அந்த படகை அழிக்கும்படியாக வந்தது போல கடைசியில் அவன் எழும்பி சொன்னான், நான் தான் அதற்கு காரணம், என்னை தூக்கி கடலிலே போடுங்கள், உங்களுக்கு நிம்மதி உண்டு என்று சொன்னது போல கர்த்தாவே, எங்களுடைய தேசத்தின் ஆண்டவரே அதிபதியை நீர் இப்பொழுது தொடும்படியாக ஜெபிக்கிறோம். கடவுளே இல்லை,
எந்த கடவுள் மேல் நம்பிக்கை வைக்காத இந்த பெண்மணிக்கு இருதயத்தில் ஒரு பயம் வருவதாக. என் ஆட்சியில் தானே இப்படி பயங்கரமான கொடூரம் நடக்கிறது, பயங்கரமான அழிவு வருகிறது, இதற்கு நாம் தான் காரணம் என்று சொல்லி தன் மேல் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இயேசுவே தேவன் என்று ஆண்டவரை பிரகடனப்படுத்த அந்த பெண்மணியை தொடும்படியாக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், அப்படி அவள் தொடப்படுவதற்கு ஆண்டவரை இடம் கொடுக்காவிட்டால் அவளை நீ தூக்கி எறியும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த தேசம் இயேசுவின் சுவிசேஷத்திற்காக திறந்திருக்கட்டும். ஹல்லேலூயா, திறந்திருக்கட்டும். ஹல்லேலூயா. இந்த தேசம் இயேசுவுக்குரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நாஸ்திகனுக்கும் இடமில்லை. ஹல்லேலூயா, எந்த நாஸ்திகனுக்கும் இடமில்லை. Praise be to God. Hallelujah. Thank you Jesus. ஆஸ்திரேலியாவிலே சரித்திரத்திலேயே இல்லாத பயங்கரமான அழிவு என் தேவன் மேல் நம்பிக்கை வைக்காததனால் தான் கர்த்தர் மனம் மாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் தேசத்திற்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த தேசத்திற்கு ஏன் எங்களை இலங்கையிலிருந்து, இந்தியாவிலிருந்து, மலேசியாவிலிருந்து இப்படி பல இடங்களிலிருந்து கொண்டு வந்திருக்கிறீர்? இந்த தேசத்திற்கு சேமத்தை எங்கள் மூலமாய் கொடுக்கும்படியாக என் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த சபையை ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரே செய்தியும் மீதியான ஆராதனை முழுவதும் உடைய கரங்களை தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சபையார் சொல்லுவோம் ஆமென், ஆமென் and ஆமென். நாம் உட்காருவோம். தேவ சபையில் வந்திருக்கிற திருச்சபை விசுவாசிகளாகிய உங்களை உள்ளமார்ந்த அன்போடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் சார்பிலும் பரிசுத்த ஆவியான் சார்பிலும் உங்கள் வருகை இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் ஒரு பாடலை கர்த்தருக்கென்று பாடுவோம். அப்பொழுது ஆண்டவரே கர்த்தருக்கென்று கொடுப்போம், மகிழ்ச்சியோடு கொடுப்போமாக. என் தேவன் நல்லவர். கர்த்தருடைய சமூகம் இப்பொழுது நம்மோடு கூட இருப்பதாக. விசிட்டர்ஸ், கெஸ்டாக வந்தவர்கள் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கட்டாயம் கொடுக்க விரும்பினால் கொடுக்கலாம். ஆண்டவருக்கு என்று கொடுக்க விசுவாசிகளுக்கு நல்ல தருணம். நீங்கள் கேஷாகவும் கொடுக்கலாம். கீழே கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் போய் கொடுக்கலாம். ஆக பல விதங்களிலே உங்களுக்கு வசதிகள் உண்டு பண்ணப்பட்டிருக்கிறது. என் தேவனுக்கு என்று கொடுத்தவர்கள் ஒருபோதும் தளைத்து போனதில்லை. ஹல்லேலூயா, களைத்து போனதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கொடுப்பதற்கு சாக்கு சொல்லாதே. என் தேவனுக்கென்று மகிழ்ச்சியோடு கொடு. கர்த்தர் தன் கைகளை திறப்பார். எல்லாரும் இந்த வேளையில பாடலை பாடி கர்த்தருக்கென்று கொடுப்போமாக. ஆமென். உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன். தேவாதி தேவன் நீரலோ. நீலி புஷ்பம் நீரே, சரோனின் ரோஜா நீரே, என் ஆத்ம நேச நீரலோ. உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன். தேவாதி தேவன் நீரலோ. நீலி புஷ்பம் நீரே, சரோனின் ரோஜா நீரே, என் ஆத்ம நேச நீரலோ. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் மாறாத தேவன் நீரலோ. ராஜாதி ராஜா நீரே, தேவாதி தேவன் நீரே, இயேசுவின் நாமம் தொனிக்குதே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் மாறாத தேவன் நீரலோ. ராஜாதி ராஜா நீரே, தேவாதி தேவன் நீரே, இயேசுவின் நாமம் தொனிக்குதே. உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன். தேவாதி தேவன் நீரலோ. நீலி புஷ்பம் நீரே, சாரோனின் ரோஜா நீரே, என் ஆத்ம நேச நீரலோ. வியாதிகள் வந்துட்டாலும் சோர்வுகள் நேர்ந்தாலும் சுகம் தரும் தேவன் நீரலோ. காக்கும் தெய்வம் நீரே, கருணையின் தெய்வம் நீரே, துதிகளின் பாத்திரர் நீரே. வியாதிகள் வந்துட்டாலும் சோர்வுகள் நேர்ந்தாலும் சுகம் தரும் தேவன் நீரலோ. காக்கும் தெய்வன் நீரே, கருணையின் தேவன் நீரே, துதிகளின் பாத்திரர் நீரே. உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன். தேவாதி தேவன் நீரலோ. நீலி புஷ்பம் நீரே, சரோனின் ரோஜா நீரே, என் ஆத்ம நேச நீரலோ. Thank you worship team. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில அறிவிப்புகள் சபையிலிருந்து, சபையில் வெளியில் இருக்கிற ஜனங்கள் இஸ்ரேலுக்கு போகும்போது நான் வார வாரம் இதை அனௌன்ஸ் பண்ணுகிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்படியாக. ஏன்னா
ஆங்கில ஆராதனையும் தமிழ் ஆராதனையும் இணைத்து அந்த நாட்களிலே வைக்கப்படும். ஆகவே அதனுடைய டேட்ஸினுடைய காப்பி வேணும் என்று சொன்னால் நீங்கள் கீழே ஆஃபீஸில் கேட்டு வாங்கிக் கொள்ளலாம். ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் 2 ஆராதனையும் ஒன்றாக இணைந்து நடக்கும். காலையில் 10 மணிக்கு அந்த ஆராதனை துவங்கி 11:30 மணி வரைக்கும் அந்த ஆராதனை நடக்கும். நியமிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய செய்தியை கொடுப்பார்கள். 4 ஞாயிற்றுக்கிழமைகள் 5 ஆராதனைகள், சரியா? அப்போ குட் ஃப்ரைடேயும் சேர்த்து. ஆகவே இந்த 5 ஆராதனைகளிலும் 10 மணிக்கு அந்த ஆராதனை ஆரம்பிக்கும். அதனுடைய ஆராதனை ஒழுங்குகள் எல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். ஆகவே அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சபையிலே இருக்கிறவர்கள், அந்த ஹோலி லேண்டுக்கு வராதவர்கள், சபையில் இருக்கிறவர்கள், நீங்கள் இந்த ஆராதனைக்கு பங்கு பெறுங்கள். அதுபோல ஆன்லைனிலே எங்களை ஆராதனையிலே பங்கு பெறும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்கும் இந்த அறிவிப்பை சொல்லுகிறேன். இந்த 4 வாரங்களிலும் ஆன்லைனிலே ஆராதனை இருக்காது. ஆகவே தயவுசெய்து அதை குறித்து மன்னித்துக் கொள்ளுங்கள். திரும்ப இந்த தமிழ் இங்கிலீஷ் ஆராதனை நாங்கள் ஹோலிலேண்ட் போயிட்டு வந்ததற்கு அப்புறம் 2வது மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலிருந்து திரும்ப அந்த பிராட்காஸ்ட் துவங்கும். ஆகவே அந்த 4 வாரங்களிலும் நீங்கள் பொறுத்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஹோலி லேண்டுக்கு வருகிறவர்கள் ஜெபத்தோடு இருங்கள். அது ஒரு பெரிய பில்கிரிமேஜாக இருக்கட்டும். நாம் ஹாலிடேஸ்க்காக போகல. இது ஒரு இட்ஸ் கோயிங் டு பி a pilgrimage, ஒரு அருமையான விசுவாச பயணமாக. என் தேவன் நடந்த, என் தேவன் இருந்த, என் தேவன் மரித்த, என் தேவன் உயிர் தெழுந்த, மற்ற பரிசுத்தவான்கள் எல்லாம் ஜீவித்து போன அந்த அருமையான பூமிக்கு போய் பார்க்கும்போது சரித்திரங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு பாக்கியம். ஆகவே ஜெபத்தோடு வாருங்கள். அங்கே 2 ஆராதனைகள் உண்டு. சரியாக நான் சொல்வேன் என்று சொன்னால், இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட அந்த இடத்திலே ஒரு ஆராதனை நடக்கும், இன்னொரு இடத்திலே ஆராதனை நடக்கும். அந்த 2 ஆராதனை அடியேன் கர்த்தருடைய வசனங்களை ஆங்கிலத்திலே நான் கொடுப்பேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆகவே அது முழு ஆராதனையாக அங்கே நடைபெறும். ஆக வருகிறவர்கள் ஜெபத்தோடு வாருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். போதகரும் போதருடைய குடும்பமும் உங்களை சந்திக்கும்படி ஆயத்தமாக இருக்கிறோம். வெள்ளிக்கிழமைகளில் எப்பொழுதும் உங்களுக்கு தெரிகிறது போல விசிட்டிங் உண்டு. ஆகவே தயவுசெய்து அப்படி நேரத்தை செலவு பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினால், உங்களுடைய வீட்டில் கூட்டம் வைக்க வேண்டும் என்றால் தயவுசெய்து என்னுடைய மனைவியை நீங்கள் அணுகும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நேரத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களுடைய மொபைலில் தேவ வசனங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் தயவுசெய்து உங்களுடைய பெயரையும் உங்களுடைய மொபைல் நம்பரையும் அதற்குரிய சந்தாவை நீங்கள் கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற 1ஆம் தேதி, இந்த மாதத்தின் புதிய மாதத்தின் 1ஆம் தேதியிலிருந்து இந்த வசனங்கள் உங்களுடைய தொலைபேசியிலே வந்து விழும். ஆகவே இந்த வார்த்தைகளினாலே ஆசீர்வதிக்கப்படுங்கள். மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். சிட்னியிலே நடந்த இந்த கூட்டம் டிவிடி ஃபார்மிலே போடப்பட்டிருக்கிறது. ஆகவே 2 CD இருக்கிறது. அதை நீங்கள் வாங்கி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தயவுசெய்து உங்களுடைய வீடுகளிலே இது ஒரு காப்பி இருக்கட்டும். யாராவது ரட்சிக்கப்படாதவர்கள், இயேசுவை அறியாதவர்கள், இயேசுவை அறிந்தும் தூரமாய் போனவர்கள், அல்ல சபையை போய் விட்டு சபைக்கு போகாமல் இருக்கிறவர்கள், இப்படி உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தா, விசிட்டர்ஸ்லாம் வந்தா, மற்ற டிவிடிலாம் போடுறதை பாட்டிலும் இந்த வசனங்களை, இந்த அருமையான ஊழியங்களை போடுங்கள். கர்த்தருடைய வல்லமைகளை அவர்கள் பார்க்கட்டும். அவர்கள் இயேசுவின் அதிசயங்களை, வல்லமைகளை பெற்றுக்கொள்ளட்டும். ஆகவே என்னுடைய விருப்பம் ஒவ்வொரு வீடுகளிலும் இதனுடைய காப்பி இருக்கும்படி நான் விரும்புகிறேன். ஆகவே இதை நீங்கள் ஆராதனை முடிந்ததுக்கு அப்புறம் வாங்கி கொண்டு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது ஆக்சுவலா தமிழ்ல தான் இருக்குது. ஆனா இங்கிலீஷ் சர்வீஸ்ல நிறைய காப்பி போயிருக்குது. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆகவே அவர்கள் வாங்கி கொண்டு போயிருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்க கண்டிப்பா வாங்கணும். ஏன்னா உங்களுக்கு தமிழ் புரியும். இங்க யாரும் வெள்ளக்காரி குட்டி இல்லையே. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. சரி, அவ்வளவுதான் அறிவிப்பு. இன்றைக்கு தேவ வசனத்திற்கு நேராக இன்றைக்கு உங்களை நான் திருப்ப விரும்புகிறேன். 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Gospel of John chapter 1 verse 16 please. யோவான் 1ஆம் அதிகாரம், சுவிசேஷம். ஓகே, நிருபங்கள் இல்லை. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 1:16. யாராவது ஒருவன் எனக்காக எடுத்து வாசியுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ. யோவான் 1:16ஆம் வசனம். வாசிங்கம்மா. யோவான் 1:16. என்னுடைய செய்தியுடைய தலைப்பு இன்றைக்கு
attaining to whole measure. தேவ முழுமையான அளவுக்கு தக்க நம்முடைய வளர்ச்சியின் பிரயாணத்தை வைக்கும்படி, என் இயேசுவின் முழுமையான அளவுக்கு நேராக நம்முடைய வளர்ச்சி காணப்படும்படி இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். இந்த வளர்ச்சி எப்படிப்பட்டது? இந்த வளர்ச்சிக்குள்ளே எத்தனை அனுபவங்கள் இருக்கிறது? இந்த வளர்ச்சியில் நாம் தவறி போனால் என்ன செய்ய வேண்டும்? இந்த வளர்ச்சியிலே நாம் ஆரோக்கியமாய் எப்படி வாழ முடியும் என்கிற ஒரு சில பகுதிகளை உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேச விரும்புகிறார். வாசியுங்கள், யோவான் 1 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கலாம் ப்ளீஸ். Thank you. அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். Thank you. என் தேவன் உடைய கிருபையினால், அவருடைய பூர்ணத்தினால், அவருடைய முழுமையினால் நாம் கிருபை மேல் கிருபை பெற்றோம் என்று சொல்லி தமிழிலே சொல்லி இருக்கிறது. இதனுடைய சரியான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லி மீதியான செய்திக்குள்ளே கடந்து போகட்டும். If you read in English, it says, by his full measure we will receive blessings after blessings. கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று சொல்லும் போது, என் தேவனுடைய முழுமையான அளவின் கிருபைக்குள்ளே கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்தின் வழிகளிலே நடத்தி கொண்டு போகிற இந்த பாதையிலே தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அளவு ஒன்று இருக்கிறது. இப்போ நம்மெல்லாம் ஆடைகள் அணிந்திருக்கிறோம். இப்போலாம் ரெடிமேட் ட்ரெஸ் தான் ஈஸி. ஏற்கனவே ஃபேக்டரியில் தச்சு வச்சிருக்குது, நம்ம எடுத்து மாட்டிக்கிட்டு நம்ம வந்துடுறோம். நான் சிறு பையனாக இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஊரில் ரெடிமேட் ட்ரெஸ் சில நேரத்தில் சேராது. ஆனால் பொதுவாக டெய்லர் கடைக்கு போகும். ஒரு துணியை கடையில் போய் வாங்கிட்டு, அதை நீங்கள் செய்திருந்தால் உங்களுக்கு ஞாபகம் வரும். துணியை கொண்டு போய் டெய்லர்கிட்ட கொடுத்து அங்கே மெஷர் பண்ணுறதுக்காக அவர் ஒரு கையில் அளவு வைத்திருப்பார். நம்மை அளந்து பார்ப்பார். கை எவ்வளோ இருக்கணும், கால் எவ்வளோ இருக்கணும், கழுத்து எவ்வளோ இருக்கணும், எல்லாம் அளந்து பார்த்து அதன்படி தைத்து வைத்திருப்பார். டேட்டு முடிஞ்சவொடனே போய் அதை வாங்கி கொண்டு வருவோம். அவர் நம்மை அளப்பதற்கென்று ஒரு அளவுகோல் வைத்திருக்கிறார். அளவு இருக்கிறது. அந்த அளவு என்ன சொல்லுகிறது? எதை அது உருவாக்க வேண்டும் என்று அந்த அளவு சொல்லிக் கொடுக்கிறது. If I say in English, the measurement determines the outcome and the product of the blessing. It's not the other way around. Some people think blessing should determine the measurement. No. வேத தமிழில் சொல்ல போனால், முழுமையாய் நிற்கிற ஆவிக்குரிய அளவாகிய கிறிஸ்துவின் இடத்திலிருந்து வருகிற அந்த அளவின் தக்கதாக உள்ள தேவ கிருபையின் மேல் கிருபை அல்லது ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் பெறுகிற வழிகளிலே தேவன் நமக்கு அளவை தந்திருக்கிறார். சரி, இப்போ அந்த அளவுகிற டேப்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல அளவு இருக்கிறது. சென்டிமீட்டரோ இல்ல மில்லி மீட்டரோ அல்லது மீட்டரோ அதுல கோடு போட்டு நம்பர்ஸ் போட்டிருக்கும். அப்போ அந்த அளவு குறிக்கப்பட்டிருக்கிறது போல என் இயேசு கிறிஸ்துவுக்குள் 4 அளவு குறிக்கப்பட்டிருக்கிறது. என் இயேசு கிறிஸ்து அவர் முழுமையான அளவாயிருக்கிறார். நாம் வளர்வதற்குரிய அந்த குறியீடு அல்லது குறிப்பிட்டு வைக்கப்பட்ட அந்த குறிகள் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற 4 அளவுகளை உங்களுக்குள்ளே நான் சொல்லிவிட்டு அதற்கு பின்பதாக இந்த செய்திக்குள்ளே மீதி காரியங்களில் நாம் நடந்து போவோம். அப்படியானால் என் இயேசுவின் முழுமையான அளவுக்கு நேராக நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகள், இன்றைக்கு செய்தி என்னோடு கூட நீங்கள் செயல்பட்டாதான் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படும். ஆகவே சிந்தையை இப்போ ஆயத்தம் பண்ணி கொள்ளுங்க. அங்கங்க அலசடப்படாம, அலசி கொண்டிருக்காம, அங்கங்கே ஓடிக்கொண்டிருக்காம அதெல்லாம் ஒருமுகப்படுத்தி, சரியா? அப்போ உன்னுடைய சிந்தை நீ சொல்லுகிறதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி நம்முடைய ஆவியில நடத்தப்படும் போது நம்முடைய சிந்தைகள் கட்டுப்படுகிறது. சரி, அப்ப இன்றைக்கு நான் பாஸ்டர் சொல்றதை கேட்க போகிறேன் என்று சொல்கிற ஆயத்தத்தோடு இருக்கும்போது இந்த வசனங்கள் உங்களுக்குள்ளே நிச்சயமாக கிரியை செய்யும். சரி, attaining to full measure or the whole measure, தேவன் வைத்திருக்கிற முழு அந்த அளவுக்கு நம்மால் வளர முடியும். வித்தியாசம். நிறைய பேர் நினைக்கிறாங்க
இந்த முழு அளவை அடைந்து விட்டால் நான் இப்பொழுது பூரண பெற்று விடுவேனே, கிடையாது. If I say in English, perfection is something different from full measure. We cannot be perfected on this earth. முழுமையாக 100% இந்த பூலோகத்திலே நாம் முழுமைப்பட போகிறதில்லை. ஏனென்றால் இந்த பூலோகத்தில் இந்த சரீரத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் நமக்குள்ளே பல கஷ்டங்கள் பாடுகள் நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறது. சோதனைகள் வருகிறது, பாடுகள் வருகிறது. ஆகவே ஜெயித்துக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே இயேசு வரும்போது அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது தான் அந்த வருகை நேரத்திலே அல்லது மரித்தவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்புகிற அந்த இயேசுவின் வருகை நேரத்திலே நாம் முழுமையாக்கப்படுகிறோம். இந்த சரீரம் பரிபூர்ணப்பட்ட அந்த நேரத்தில் முழுமை கிடைக்கிறது. இந்து மதத்திலே அதற்கு ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், முக்தி என்று சொல்லுவார்கள். ஆகவே அந்த முக்தி எப்பொழுது அடைகிறோம் என்று சொன்னால், அவர்கள் சொல்லிக் கொடுக்கிற முக்தி அல்ல, என் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் முழுமை அடைகிற அந்த அனுபவம். அப்போ முக்தி அடைகிற அனுபவம். ஆனால் இந்த வசனத்தில் நான் சொல்கிறதை சொல்கிறேன், கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற வளர்ச்சி இருக்கிறது அல்லவா, அந்த வளர்ச்சியின் அளவிலே நாம் முழுமை அடைய முடியும். ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே அவர் இருக்கும்போது சீசர்களை பார்த்தும் தன் ஜனத்தை பார்த்தும் சொன்னார், நான் செய்ததை காட்டிலும் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். அப்படியானால் என் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே கிறிஸ்துவாய் தேவகுமாரனாய் இந்த பூலோகத்திலே ஜீவித்த நாட்களில் தன்னை போல கிறிஸ்துக்கள், அப்படின்னா நம்ம எல்லாரும் கிறிஸ்துக்கள் மாற போறதில்லை, ஆனால் அவருடைய பிரதிநிதிகளாக அவருடைய முழு அளவிலே வளர்ந்த விசுவாசிகளாக இதிலே வாழ வேண்டும், இந்த பூலோகத்தில் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மை இந்த காலை வேளையிலே அழைக்க விரும்புகிறார். இந்த முழுமையான அளவுக்குள்ளே 4 இருக்கிறது. யோவான் 1:16 வாசித்தது போல கிருபையின் மேல் கிருபை அடைகிறோம். அவருடைய அளவிலே கர்த்தர் முதலாவது வைத்திருக்கிற பொக்கிஷம் அல்லது குறியீடு அல்லது குறிப்பிட்ட அந்த ஆசீர்வாதம் என்னவென்றால் கிருபை. The fullness of grace. இயேசு கிறிஸ்துவின் கிருபை முழுமையாக அவருக்குள் காணப்படுகிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கண்ணாடியில் எப்படி போய் நின்று ஒவ்வொரு நாளும் பார்த்து உன்னை சரி செய்து கொள்கிறாயோ, அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலே கிருபையின் அளவு கொஞ்சம் குறைந்து விட்டது என்று சொல்லி யோசித்தால், என் தேவ சமூகத்திற்குள்ளே நீ வந்த பொழுது அந்த கிருபையை உன்னால் பெருக்கிக் கொள்ள முடிகிறது. ஏனென்றால் அவருக்குள்ளே நிறைவாயிருக்கிறது. 2வது எபேசியர் 1:22 நீங்கள் வாசிக்கும் போது, இந்த வசனத்திலே 2வது இந்த நிறைவுக்குள், கிறிஸ்து இயேசுவின் நிறைவுக்குள் இருக்கிற பொக்கிஷம் அதிகாரம். தேவன் தந்திருக்கிற அதிகாரம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்குள்ளே அதிகாரத்தை வைத்திருக்கிறார். நீ நல்லா கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தின் அளவு உனக்குள்ளே பெருகியிருக்கும்படியாக என் தேவன் இந்த காலை வேளையிலே உன்னோடு கூட பேச. அப்புறம் என்னது, என் தேவன் இந்த புக்கை பார்த்து இது சிவப்பு தான் அப்படின்னு சொன்னா இந்த கருப்பு சிவப்பாக மாறுகிறது. ஏனென்றால் அவருடைய வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது. அப்படியானால் அவர் சொல்லுகிறது நடக்கிறது. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம், அவருடைய அதிகாரத்தை பெற்றிருக்கிற நாமும் சொன்னது நடக்கும். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அப்போ அவருடைய அதிகாரத்தில் முழுமையை பெற்றிருக்கிற அந்த அளவு நமக்கு முன்பதாக நிற்கும் போது, அந்த அளவுக்கு நேராக நாம் வளர நாம் பிரயாசம் எடுக்கிறோம். அதிகாரத்தின் அளவு முழுமை கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறது. அந்த அளவிலே தட்டும் தடுமாடியும் அப்படியே வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற நம்முடைய வளர்ச்சியின் பாதையிலே அந்த அதிகாரத்தை நாம் பார்த்து நடக்கிறோம். 3வது இந்த வசனத்தை வாசிக்கணும், சரியா? எபேசியர் 1:23 வாசிங்க. அதுக்கு அடுத்த வசனம் எபேசியர் 1 எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. எபேசியர் 1:23 வாசிக்கும் போது வாசிங்க. தேங்க்யூ. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பரோடு நிறைவாகிய சரீரமான சபைக்கு. தேங்க்யூமா. கர்த்தர் இங்க சொல்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா எபேசிக்கு சொல்றாரு, எல்லாவற்றையும் எல்லாலும் நிரப்புகிற. அப்படியானால்
என் தேவன் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். எல்லாவற்றையும் என்று சொல்லும்போது அவரால் படைக்கப்பட்ட எல்லாவற்றின் மேலும், எல்லாவற்றாலும் என்று சொல்லும்போது அவருடைய முழுமையான அந்த அளவின் நிறைவால் அவர் நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இது உங்களுக்கு புரிகிறதா என்று தெரியவில்லை. எப்படின்னு சொன்னா, ஒரு பேனாவை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அதற்கு ஒரு மூடி இருக்குது. அப்ப நம்ம எழுதி முடிச்சுட்டு அது அளவு கரெக்டாக இருக்கிறதுனாலே அந்த பேனாவுடைய மூடி அதற்கு சேருகிறது. அதுபோல அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவரால் படைக்கப்பட்டு நமக்குள்ளே இருக்கிற மாத்திரமல்ல, எல்லார் மேலும் அவர் எல்லாவற்றாலும், அவருடைய எல்லாவற்றாலும் அவர் நிரப்புகிறார். எல்லாவற்றால் என்று சொன்னால் என் தேவனுக்குரிய எல்லாவற்றால், எல்லாவற்றை என்று சொன்னால் அவரால் படைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும். அப்படியானால் இதுல ஒரு முழுசா சொல்ல போன ஒரே வார்த்தையில அவருடைய பிரசன்னம். முதலாவது அவருடைய கிருபை, இரண்டாவது அவர் அதிகாரம், மூன்றாவது அவருடைய சமூகம். ஹல்லேலூயா. If I can say in English, we are the carriers of his presence. நாம் அவருடைய பிரசன்னத்தை சுமக்கிற சாட்சிகளாக காணப்படுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை காணட்டும். உன் கண்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவின் கண்ணனை காணட்டும். உன் பேச்சு, உன் நடக்கை, உன் பார்வை, உன் ஜீவியம் இவைகளிலே கிறிஸ்து பிரதிபலிக்கப்படும்படியாக அவருடைய பிரசன்னத்தின் சாயல் உன்னை நிரப்பி இருக்கிறது. அப்போ அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே எல்லாவற்றாலும் அவருடைய கிருபைகளினால், அவருடைய வரங்களினால், அவருடைய ஆசீர்வாதங்களினால் நம்மை அவர் நிரப்புகிறார் என்று சொன்னால், இந்த காலை வேளையிலும் அவருடைய எல்லாவற்றாலும், அவரால் படைக்கப்பட்ட எல்லார் மேலும் அவர் இப்பொழுது தன்னுடைய பிரசன்னத்தை இன்று இந்த வீட்டிலே வைத்திருக்கிறார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. என் கூட சேர்ந்து ஆமா நான் அங்கீகரிக்கிறேன் பாஸ்டர் அப்படி சொல்றாங்க மட்டும் கையை வைத்து சத்தமா ஒரு ரலியை சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். அவருடைய பிரசன்னம் அவருடைய அளவுக்குள்ளே இருக்கிறது. என் தேவனுக்குள்ளே அவருடைய அளவு இருக்கிறது. நாலாவது, கொலோசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே தேவனுடைய குடியிருக்குதலின் முழுமை, fullness, if I say in English, fullness of the grace, number one, fullness of the authority, fullness of God's presence and fullness of his dwelling. அப்படியானால் அவருடைய குடியிருத்தல் நம்மேல் வந்து குடியிருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி நம்ம ஒரு வீட்டுக்கு விருந்தாளியா போனா நம்ம கையில பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு போறோம். பிரயாணப்பட்டாலே நமக்கு தேவையானவைகள் எல்லாம் கொண்டு போறோம். டூத் பேஸ்ட்ல இருந்து, பிரஷ்ல இருந்து, துணியில இருந்து, சாக்ஸ், ஷூல இருந்து, அதுக்கப்புறம் நீங்கள் பெண்களா இருந்தால் அதுக்குன்னு பியூட்டிக்குன்னு ஒண்ணு, ஆகவே எல்லாத்தையும் எடுத்து தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறோம். அப்ப ஹாலிடேஸ் போன சும்மா போறது இல்லை, அங்க போய் பார்த்துக்கிடலாம் கிடையாது. நமக்கு தேவையானவைகளை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போகிறோம். ஆவிக்குரிய ரீதியில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் தேவனுடைய குடியிருப்பு நமக்குள்ளே பரிபூர்ணப்படுகிறது என்று சொன்னால், என் இயேசுவே வாரும், இயேசுவே வாரும், இயேசுவே வாரும் சொன்ன உடனே நிறைய பேர் நினைக்கிறாங்க அவர் அனாதையா வருவாரு. ஹல்லேலூயா. கிடையாது. என் இயேசு வருகிறார் என்று சொன்னால் அவருடைய பயங்கரமான மெஜஸ்டிக் பிரசன்ஸ், அவருடைய பரலோகத்தின் ஆசீர்வாதத்தின் முழுமையோடு நம்முடைய இருதயத்திலே அவர் குடிகொள். அப்படின்னு சொல்ல போனா இயேசு நமக்குள்ளே இருக்கிறார்னு சொல்லும் போது அவருடைய முழுமை நமக்குள்ள இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்கிறது. அவருடைய ராஜ்யத்தின் வல்லமைக்குள் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்குள், என் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்குள் இன்றைக்கு குடிகொண்டிருக்கிறது. ஆகவே தான் சொல்லுகிறோம், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவை நம்ப வேண்டும் என்று சொல்லி. அப்ப இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்தால் நம்முடைய இருதயத்தையும் நம்மையும் அவர் ரெசிடென்ட்டாக மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா சும்மா வருவாரு, அவருக்கு தேவையான எல்லாத்தையும் கூட கொண்டு வரார். ஹல்லேலூயா. அவருடைய தேவையான எல்லாவற்றையும் அவர் கூடவே கொண்டு வருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தான் ஜெபத்தில் நான் சொன்னது போல இந்த சப்பானி நடப்பதற்கென்று, அற்புதம் பெறுவதற்கென்று அவனை தூக்கி கொண்டு வந்த அந்த உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? வீட்டினுடைய கூரையை பிரித்து கீழே இறக்கும் போது வேத வசனத்தில் சொல்லி இருக்கிறது, அந்த இடத்திலே கர்த்தருடைய வல்லமை நிறைந்திருந்தது. நல்லா கவனிக்கணும். இயேசு ஏற்கனவே அங்க பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்.
இயேசு ஏற்கனவே அங்க பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அவருடைய பிரசங்கத்திற்கும் இந்த தேவ பிரசன்னத்தின் வல்லமை அங்கே நிறைந்திருப்பதற்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், அவருடைய பிரசன்னம் பரிசுத்த ஆவியின் வல்லமையின் பிரசன்னமும் இணைந்திருக்கும் போது அங்கே தேவனுடைய ராஜ்யமே தங்கியிருந்தது. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யமே குடியிருந்தது. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தின் முழுமை நமக்குள்ளே குடிகொண்டிருக்கிறது. அதனுடைய அளவு என் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. நாம் எப்படி கிறிஸ்துவின் முழு ராஜ்யத்தை சுமக்கிறவர்களாக இருக்கிறோமோ அதுபோல அந்த ராஜ்யத்திற்குள்ளே முழு நடப்பதற்குரிய அனுபவத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அப்ப 4 காரியங்கள் சொன்னேன். இந்த முழுமைக்குள்ளே நீங்கள் நடக்கும்போது பல காரியங்கள். Let me say this. No man can come to the full measure in life without Christ. எந்த மனுஷனும், இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமில்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யாருக்கும் இந்த வார்த்தை உண்டு. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் இந்த பூலோகத்தில் முழுமையா நம்மால் வாழவே முடியாது. ஹல்லேலூயா. முழுமையாய் நம்மால் வாழவே முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் அரைக்குறைத்தான். ஆகவே அப்படி அரைக்குறையான அனுபவத்தை தான் என் ஆண்டவர் வேதவசனத்தில் சொல்லி இருக்கிறார். என் இயேசுவை அறியாமல் இருக்கிற அறிவினால் வாழ்கிற அந்த அனுபவம் பாவத்தின் ஜீவியம். அதுக்காக பெரிய கொலை எல்லாம் செய்ய தேவையில்லை, பெரிய கொள்ளடிக்க தேவையில்லை. இயேசு இல்லை என்று சொன்னாலே என் தேவன் விட்டு தூரமாய் இருக்கிற பாவத்தின் அனுபவமே. ஆகவே இயேசு நமக்குள் இருக்கும் போது முழுமைக்குள்ளே நடத்தப்படுகிற அந்த அளவின் மாதிரி நமக்கு முன்பதாக வைக்கப்படுகிறது. இரண்டாவது, our imbalance will be balanced by pouring more Christ within us. நம்முடைய சில வாழ்க்கையின் நடைபாதையிலே, ஜீவியத்தின் பாதையிலே நம்ம கொஞ்சம் தடுமாறி சரியில்லையே அப்படி சொல்லி நடக்கும் போது, அதெல்லாம் தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் சிறுக வேண்டும் கிறிஸ்து எனக்குள் பெருக வேண்டும் என்று சொன்னால், he wanted Christ to be poured in him more. இயேசு கிறிஸ்து எனக்குள் அதிகமாக இருக்க வேண்டும். அப்ப கிறிஸ்து எனக்குள்ளே குறைகிறார் என்று சொன்னால், நான் டக்குன்னு அவர்கிட்ட வந்து, கர்த்தாவே எனக்கு நீர் அதிகமாக வேணும், இயேசு எனக்குள்ளே அதிகமாக வேண்டும் என்று கேட்கும் போது அந்த அளவு நமக்குள்ளே கூட்டப்படுகிறது. அடுத்தது, our measure should be a journey. நிறைய பேர் நினைக்கிறாங்க it is an event. அது ஒரு நாள் அல்லது ஒரு நேரம் அல்லது ஒரு சூழ்நிலைமை வெற்றிட்டு ஓடி கிடையாது. இயேசு கிறிஸ்துவோடு நடப்பது ஒரு பிரயாணம். இந்த பிரயாணத்தில் அளவை கிறிஸ்துவாக நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். இந்த பிரயாணத்திலே நாம் நடந்து போய்கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. பிரயாணம் என்று சொல்லும்போது பல விளக்கங்கள். it is the journey is temporal. நம்ம எங்கேயுமே அந்த பிரயாணத்தில் குடிசை போட்டு அங்கேயே உட்கார்ந்துறது இல்லை. இதுக்கு மேலே நான் மூவ் பண்ண மாட்டேன், ஏன்னா பிரதர் சிஸ்டர் இப்படி சொல்லிட்டாங்க, சபையில் இப்படி நடந்து போச்சு, சமுதாயத்தில் இப்படி எனக்கு நடந்து போச்சு, நான் ஜெபித்ததெல்லாம் ஒன்றும் எனக்கு நடக்கலை, அதனால இங்கேயே நான் டென்ட் போட்டு இருக்க போறேன். நான் பிரயாணம் துவங்கின அந்த பிரயாணத்தின் பாதையிலிருந்து, இடத்திலிருந்து கிறிஸ்துவின் முழுமையான அளவிற்கு நேராக நடத்தப்படுகிற இந்த ஜீவியத்தின் பாதையில நிரந்தரம் என்கிற ஒரு இடம் இல்லை. நமக்கு நிரந்தரம் என்று சொன்னாலே அது கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. Are you with me? இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த நிரந்தரமான வாழ்வு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படியானால் இடையில நிரந்தரத்தை நாம் தேடக்கூடாது. இடையின் பாதைகளிலே நாம் நிரந்தரத்தை தேடாமல் கிறிஸ்து இயேசுவுக்குள் இந்த முழுமையான அளவு இருக்கிறபடினாலே நாம் போய்கிட்டே, ஹல்லேலூயா, கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. சரி, if you continue to decrease, now listen to me, if you continue to decrease heading towards the measure of Christ, then we need to do few things. 5 காரியங்கள் செய்யலாம். இயேசு கிறிஸ்துவின் அளவுக்கு நேராக நாம் முழுமையான அந்த அளவுக்கு நேராக கிருபையின் மேல், ஆசீர்வாதத்தின் மேல், மகிமையின் மேல், பலத்தின் மேல் இப்படி நாம் போய்கிட்டே இருக்கிற நேரத்தில் திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு காரியத்தினால, ஏதோ ஒரு சூழ்நிலையினால நம்ம நின்னுட்டோம். நான் ஏற்கனவே சொன்னது போல நின்னுட்டோம், ஆனா கொஞ்சம் பின்னாலையும் போயிட்டோம். அப்படி சொன்னா இதை திரும்ப ஸ்டார்ட் பண்ணி இதை திரும்ப நாம் பிரயாணத்திலே நாம் காணப்படுவதற்கென்று 5 காரியம் செய்யும். நம்பர் 1, completely empty yourself. உன்னுடைய சுயத்தை முழுமையாக நாம் கர்த்தருடைய பாதத்திலே நான் ஊற்றி விடுகிறேன். இதெல்லாம் ஆயத்தத்தின் காரியம். சரி, 5 காரியம் சொல்ல போறேன். முதல் 4 காரியம் என்னதுன்னா ஆயத்தம். அந்த 5வது காரியம் தான் நமக்கு ஆக்சுவலா பலன் கொடுக்குது. எப்படி கார்ல நம்ம காரை வாங்கி அந்த கார்ல முக்கியமா தேவையானது இன்ஜின்.
அந்த இன்ஜின் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம காரை வாங்கணும். ஹல்லேலூயா. இது கார் நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல, இன்ஜின் இல்லாட்டாலும் பரவாயில்ல, வீட்டில் கொண்டு வச்சுக்கிறேன்னு யாரும் காசு கொடுத்து வாங்குறது இல்லை. ஆகவே அதுல இன்ஜின் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுல பெட்ரோல் போட்டு இன்ஜின்ல அப்படி கீயை ஸ்டார்ட் பண்ணோம்னா கேஸ் கொடுத்த உடனே இட் மூவ்ஸ். அதுபோல இந்த 5வது காரியம் தான் உன்னை அசைய வைக்கும், உன்னை பிரயாணப்பட வைக்கும். முதல் 4 காரியம் உன்னை ஆயத்தப்படுது. என்னெல்லாம்? தேவன் நம்முடைய சுயத்தை முழுவதும் அவருடைய பாதத்திலே கொட்டிவிட விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே நான் இல்லப்பா, அடிக்கடி அதை சொல்லணும். இயேசுவே நீர்தான் எனக்குள்ளே பேய் இருக்க வேண்டும், என் சுயம் அல்ல உம்முடைய சித்தம். இயேசு கிறிஸ்துவே கெத்செமனே தோட்டத்தில் அப்படி ஜெபிக்கும் போது நம்ம ஏன் ஜெபிக்கப்படாது? இயேசு கிறிஸ்து எம்டி பண்றதுக்கு என்னதான் இருக்குதுப்பா? யோசித்து பார்க்கணும். அவர் பிதாவினால் அனுப்பப்பட்ட தேவகுமாரன். ஒரு சின்ன பாவத்தின் கரை கூட அவருடைய வாழ்க்கையில் இல்லை. பிசாசானவன் அவரை வந்து சோதிக்க வரும்போது 3 முறை சோதித்தான். அந்த சோதனை வசனத்தை வைத்தே ஜெயித்து அவர் ஜெயத்தின் வேந்தனாக, ஜெயத்தின் ரட்சகராக என் தேவன் இப்பொழுது சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பதாக சொல்கிறார். ஹல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை மட்டும் செய்தவர். எல்லாரும் வந்து கேட்கிறாங்க, இது எப்படி நீ சொல்ற அப்படின்னு சொல்லி. உடனே இயேசு சொன்னார், என் பிதா சொல்லாமல் நான் எதையும் செய்கிறதில்லை. ஹல்லேலூயா. என் பிதா சொல்லாமல் நான் எதுவும் பேசுகிறதில்லை. அப்படியானால் the connection was perfect, the connection was disrupted connection. அப்படியானால் பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருந்த தொடர்பு இதுக்கப்புறம் என்னத்தை எம்டி பண்றது இருக்குது? ஒரே வில், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் முழுமையும் திருத்துவத்தில் ஒரே சித்தம். 3 சித்தம் கிடையாது. 3 சித்தம் இருந்திருந்தா 3 கடவுள், சரியா? கிடையாது. ஆகவே நீங்கள் வேதத்தின் அறிவை படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தியாலஜி படித்து முழுமைக்குள்ளே திருத்துவத்திற்குள்ளே ஒரே சித்தம். அதனால தான் பிதா சொல்லாம குமாரன் செய்யறதில்லை, குமாரன் சொல்ல பரிசுத்த ஆவியானவர் செய்யறதில்லை. ஆகவே திருத்துவத்திற்குள்ளே ஒரே சித்தம். ஆனா மனுஷனுக்கோ சித்தத்தை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒவ்வொரு சித்தம். எங்க வீட்டில் 4 பேர், 4 பேருக்கு 4 சித்தம் செயல்படுது வீட்டில். ஹல்லேலூயா. இந்த டேபிள் அங்கே தான் போடணும்னு சொன்னா இன்னொரு சித்தம் வந்து சொல்லுது இன்னும், அதுக்கப்புறம் குட்டி வந்து சொல்லுது வேற. அப்போ ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தா 4 வித்தியாசமான சித்தங்கள் செயல்பட்டு கொண்டிருக்குது. ஆனால் தேவனுக்குள்ளே திருத்துவத்திற்குள்ளே ஒரே சித்தம். சரி, அப்ப இயேசுவான சொல்றாரு இந்த இடத்துல, கர்த்தாவே என் சித்தம் அல்ல உம் சித்தம் நடப்பது என்று சொல்லுவேன் என்று சொல்லார் என்று சொன்னால் அந்த ஒரே சித்தம் செயல்படுவதாக. அப்போ அங்க வேற சித்தம் இல்லை. இயேசு அப்படிப்பட்ட ஜெபத்தை மாதிரியாக விட்டு போயிருக்கும் போது நம்ம அந்த ஜெபத்தை சொல்லியே ரொம்ப நாள் ஆச்சு. ஹல்லேலூயா. நான் நினைப்பதுதான் நடப்பிப்பேன், நான் யோசிப்பதுதான் செயல்படுத்துவேன் என்று நம்முடைய சுயத்தை கிறிஸ்து இயேசுவின் முழுமையின் திட்டத்திற்குள்ளே நாம் புகுட்ட பார்த்தால் you are actually corrupting the measure and the plan for the Lord has for you. Hallelujah. என் தேவன் உனக்கென்று வைத்திருக்கிற அந்த திட்டத்திற்குள்ளே நம்முடைய திட்டத்தை புகுட்ட நினைக்க கூடாது. முதலாவது நம்மை எம்டி. இரண்டாவது look for cracks and holes. அந்த தேவன் நமக்கு தந்திருக்கிற ரட்சிப்பின் பாத்திரத்திற்குள்ளே எங்கேயாவது உடசல், கீறல், நொறுக்கல் இருக்குதான் பாரு, அதை தேடிப்பார். மூணாவது இந்த கிராக்ஸ், இந்த பிரச்சனைகளை நம்முடைய பாத்திரத்தில் கண்டுபிடித்தால் அதை என்ன செய்ய வேண்டும்? we need to fix it by the word of the living God. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தை ஒண்ணுதான் பசை. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த முழுமையான கிறிஸ்துவின் அளவுக்கு நேராக நடக்கும் போது உடைவு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதை வேற எதுவும் வச்சு பிக்ஸ் பண்ண முடியாது. இந்த தேவ வார்த்தை வைத்து மாத்திரம் அதை நாம் பிக்ஸ் பண்ண முடியும். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இதுதான் ஒட்டுக்குரிய பசை. இந்த ஆவிக்குரிய தேவ வார்த்தையினாலே நம்முடைய உடைவுகள், நொறுக்கல்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து சுக்குநூறா கிடந்த அந்த பாத்திரம் இப்போ ஒன்றாக திரும்ப இணைந்து நிற்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் தரப்போகிற முழுமையான ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன் என்று வசனங்களை வாசிக்கும் போது இவைகளை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒண்ணு வேண்டாமா? ஹல்லேலூயா. நிறைய பேருடைய பாத்திரம் கீறல், நிறைய பேருடைய பாத்திரம் உடைந்து, ஒரு சிலருடைய பாத்திரம் ஓட்டை, சிலருடைய பாத்திரம் முழுசும் போச்சு, நிர்மூலமா. ஹல்லேலூயா. ஆனா எந்த நிலைமையில் இருந்தாலும் என் தேவன் சொல்கிறார், உன்னை நான் திரும்ப கட்டுவேன். ஹல்லேலூயா. உன்னை நான் திரும்ப கட்டுவதற்குரிய பசையாகிய தேவனுடைய வார்த்தை உன் கரத்திலேயே இருக்குது, வேற எங்கேயும் போக தேவையில்லை. ஹல்லேலூயா. இந்த தேவ வசனத்தினால் திரும்ப
அவைகளை நாம் ஒட்டி வைக்கிறோம். மூணாவது, இந்த பாத்திரம் ஒட்டப்பட்டதற்கு பின்பு இந்த பாத்திரம் சுற்றிலும் முழுவதும் கழுவப்பட வேண்டும். என் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இந்த பாத்திரம் முழுவதும் உள்ளேயும் புறம்பேயும் அது கழுவப்படுகிறது. அப்படி உள்ளேயும் புறம்பேயும் கழுவ 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 என் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். கடைசி இதான் ரொம்ப முக்கியம். சரி, முடிச்சாச்சு, நம்ம முழுசு எம்டி பண்ணியாச்சு. உதாரணமாக இந்த பாத்திரத்தை எடுத்தால், இந்த பாத்திரம் முழுசா எம்டி பண்ணியாச்சு. அடுத்த திரும்ப தேவ ஆவியானவர் ஊற்றப்படுறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்படி ரெடியாக இருக்கும்போது தண்ணியை ஊற்றி பார்த்தா அப்படியே ஒழுகி போகுது. சரி, கிராக் எங்கே இருக்குன்னு பார்க்க சரி சரி பண்ணியாச்சு. மூணாவது, அதை தேவ வார்த்தையினால சரி பண்ணி ஒட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அழுக்கா இருக்கிற மாதிரி தெரியுது. தேவ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் உள்ளேயும் புறம்பையும் அதை சுத்தமாக கழுவி வைக்கிறோம். ஆனால் இது இன்னும் மூவ் பண்ண ஆரம்பிக்கல. மூவ்மெண்ட் எப்போ வருதுன்னு சொன்னா, தேவ ஆவியின் பிரசன்னத்தை திரும்ப நான் பெற்றுக்கொள்ளும் போது. நிறைய பேருக்கு இதனுடைய ரகசியம் புரிகிறது இல்லை. முதல் நாளையும் செய்வாங்க, ரொம்ப தாழ்மையா இருப்பாங்க. நான் முழுமையா என் சித்தத்தை இயேசு கிறிஸ்துக்குன்னு ஒப்பு கொடுக்குறேன், கர்த்தாவே என்னை தாழ்த்தி, நான் புழுதி, நான் குப்பை. சரி, அதுக்கப்புறம் என் உடசல் ஓட்டையெல்லாம் நான் பார்த்துட்டு, அதெல்லாம் பார்த்து கூட பாஸ்டர் சொன்ன வசனத்தை நான் அப்படியே கேட்டு அந்த ஓட்டை உடசல் எல்லாத்தையும் இப்போ சரி பண்ணதுக்கு ஒப்பு கொடுக்குறேன். சரியாயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் முழுசுமா கழுவப்பட்டுட்டேன். ஆனால் ஆவியின் பிரசன்னத்தின் அபிஷேகம் இன்னும் நமக்குள்ள வரவே இல்லை. அந்த ஆவியின் அபிஷேகத்தின் பிரசன்னம் நமக்குள்ளே வந்தால்தான், எப்படி ஒரு வாகனத்திற்குள்ளே இன்ஜின் வைக்கப்பட்டு அது ஓடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறதோ, அதுபோல பரிசுத்த ஆவியின் பலன் நம்மை திரும்ப பிரயாணப்பட செய்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் பலன் நம்மை திரும்ப பிரயாணப்பட செய்கிறது. நிறைய பேர் நின்று ரொம்ப நாள் ஆச்சு. பிரயாணத்தில் திரும்ப பிரயாணப்படுவதற்கு நேரத்தை பார்த்து, அளவை பார்த்து, ஆட்களை பார்த்து, எப்போ பிரயாணப்படுறதுன்னு நல்ல நாள் பார்த்து கொண்டிருக்கிறேன். பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் நல்ல நாள் எப்போ திரும்ப ஆரம்பிக்கலாம், நல்ல நாளை பார்த்துட்டு இருக்காது. என் தேவன் உனக்கென்று வைத்திருக்கிற எல்லா நேரங்களும் நல்ல நாட்களே. தேவன் உன் பிரயாணத்தை திரும்ப கர்த்தருடைய ஆவியின் பிரசன்னத்தினால் அபிஷேகம் பண்ணி உனக்கு தரும். அதனால தான் ஆவியின் பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் அபிஷேகம் பெறணும்னு சொல்றது. ஏன்? நாம் திரும்ப மூவ்மெண்ட். ஹல்லேலூயா. தேவ விசுவாசிகளுக்கு ரெண்டு விதமான விசுவாசிகள், ஸ்டாக்னன்ட் பிலீவர்ஸ் அண்ட் மூவிங் பிலீவர்ஸ். ஸ்டாக்னன்ட் பிலீவர்ஸ் எப்போதுமே என்னன்னு சொன்னா, அவர்கள் இருக்கிற இடத்திலேயே இருந்து பழகி இருப்பார்கள். அப்படியே சேஃபா, அப்படியே சுகமா, எந்த ஒரு ரிஸ்க் எடுக்காம அப்படியே அமைதியா இருந்து பழகினவர்கள். ஆனால் மூவிங் பிலீவர்ஸ் என்னன்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தின் அந்த நிறைவில் நடத்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, do not be stagnant, start moving, for the spirit of the living God is upon you. தேவனுடைய ஆவியின் பிரசன்னம் உனக்குள்ளே இறங்கி வந்திருக்கும் போது there is movement, there is movement. இப்போ நம்முடைய கூட்டங்கள்ல ஜனங்கள் கீழே விழுறாங்க. இப்ப நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, கீழே விழுறது நல்லதா, நிக்கிறது நல்லதா? கீழே விழுறதுனால கீழே விழுகிறவங்க பரிசுத்தவான்களும் இல்லை, நேரா நிக்கிறதுனால நான் விழவே மாட்டேன் அப்படி நிக்கிறவங்களும் பரிசுத்தவான்களும் கிடையாது. சரியா? ரெண்டுமே இருக்கு. இது உதாரணம் சொல்லட்டும். முதலாவது சொன்னது போல, ஆம்ஸ்டர்டாம்ல, ஹாலண்ட்ல நான் கூட்டங்களை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது என் கூடவே ஒரு கூட்டம் வந்துகிட்டே இருந்துச்சு எல்லா இடத்துக்கும். அதுல ரெண்டு சிஸ்டர்ஸ். அப்போ கூட்டம் நிறைய, ஒரு வாலிபர் கூட்டத்தில், இந்த குறிப்பிட்ட கூட்டத்தில் ஆல்டர் கால் கொடுக்கும்போது மூத்தவ வந்து எப்போதுமே ஜெபிக்கும் போதெல்லாம் கீழே விழுந்துருவா, எப்போதும். அப்போ அந்த தங்கச்சிக்கு வந்து கீழே விழுறதுல கீழே விழவே மாட்டேன். ஜெபிக்கும் போது அது ஒன்றும் நடக்கிறது இல்லை. கூட்டம் முடிஞ்ச உடனே அழுதுகிட்டே என்கிட்ட வந்து கேட்டாங்க, பாஸ்டர் நான் கீழேயே விழுறது இல்லையே, நான் ஏதாவது பாவம் செஞ்சுட்டேன்னா? எங்கள் அக்கா எப்போதும் கீழே விழுந்து கிடக்காளே, நான் அப்போ எனக்கு ஏதாவது சொல்லுங்க பாஸ்டர். அப்போ நான் சொன்னேன், கீழே விழுகிறதுனால அவங்க பெரிய ஆளும் இல்லை, நீ கீழே விழாமல் இருக்கிறதுனால நீ பாவியும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த சரீரம், தேவ ஆவியின் அக்கினி அபிஷேகம் நமக்குள்ளே வரும்போது, இந்த சரீரம் தாங்க முடியாமல் இருக்கும்போது நாம் கீழே தள்ளப்படுகிறோம். அதனால தப்பில்லை. அதனால நான் நிற்கிறதுனால அப்போ எனக்குள்ள வல்லமை வரலையா என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அவளை ஆறுதல் படுத்தி அனுப்பி விட்டுட்டேன். ஆகவே அது ஒரு எக்ஸ்ட்ரீம். அடுத்த எக்ஸ்ட்ரீம் சிட்னியில் நடந்தது. என்ன தெரியுமா? எனக்கு கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தெரியும். நான் ஆல்டர் கால எல்லாருக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே வரேன். ஒரு சிலர் கீழே விழுந்தாங்க, ஒரு சிலர் பிசாசிலிருந்து விடுதலையாக்கப்பட்டாங்க, ஒரு சிலர் சுகமான, அப்படின்னு நடந்துட்டு
இந்த பர்டிகுலர் எனக்கே தெரியாது. இந்த பர்டிகுலர் ஆள்கிட்ட வந்த உடனே ஆவியானவர் கையை நிறுத்தினார். ஜெபிக்க தலைமையில கையை வைக்க வேண்டாம். அப்போ நான் தூரத்தில் காலை பின்னால் 2 ஸ்டெப் எடுத்துட்டு தேவ பிரசன்னத்தினால் அவருடைய சுவாசம் உன்மேல் படுவதாக அப்படின்னு ஊதுன. அவ்வளவுதான், தொடவே இல்லை, பொத்துன்னு கீழே விழுந்து. அந்த ஆள் ஆராதனை முடிஞ்ச உடனே என்கிட்ட வந்து, பாஸ்டர் நீ என்னை தள்ளி விட்டீங்களா அப்படின்னு. இல்லையப்போ நான் உன்னை தள்ளவே இல்லையே. அப்போ எப்படி நான் கீழே விழுந்தேன்? நான் கூட்டத்துக்கு வரும்போது எப்படி வந்தேன் தெரியுமா? இவர் வந்து நிச்சயம் தள்ளி விடுவாரு, இந்த கூட்டத்தில் நான் விழவே மாட்டேன் அப்படின்னு காலை நல்லா உறுதியா வச்சிருந்தேன். எப்படி நீங்க தள்ளிங்க? அப்ப நான் சொன்ன உன்னை தொடவே இல்லை, அது தெரியுமா? ஏன்னா அந்த முகம் எனக்கு கரெக்டா தெரியும். ஆவியான அந்த இடத்துக்கு வந்த உடனே நிறுத்தினாரு, என்ன தொட வேண்டாம்னு சொல்லி. அப்பதான் அதுக்கப்புறம் சொன்னாரு, ஓ அப்படியா, அப்போ நான் கீழே விழுந்துட்டேன், அப்ப ஆவியானவர் என்னை தொட்டுட்டாரா, அப்ப இனிமே நான் கூட்டத்துக்கு வரும்போது இனிமே டெய்லி விழணும் ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், தேவ வல்லமை நமக்குள்ளே வந்து இறங்கும் போது அது நம்மை அசைக்கிறது. ஹல்லேலூயா. தேவ அக்கினியின் அபிஷேகம் நமக்குள்ளே வரும்போது, ஏன்னா இந்த சரீரம் பாவமானது, இந்த சரீரம் குறை உள்ளது, இந்த சரீரம் அந்த பெரிய வல்லமையை அனுபவிக்க முடியாது. ஆகவே அந்த வல்லமை முழு சக்தியோடு இறங்கி வரும்போது, அத நான் முதல்ல சொன்னேன், the dwelling place of the Holy Spirit, the dwelling place of Jesus. Hallelujah. உதாரணமா இந்த புக்கை இந்த பாத்திரத்தில் வைக்க முடியாது, அளவு பெருசு. அப்ப நான் ஒண்ணு செய்யலாம், இந்த புக்கை சவச்சி இல்லைன்னா பேப்பர் ஆக்கி இல்லைன்னா நல்ல மாவாக்கி, அது எந்த அளவு எவ்வளவு அளவு வரப்போகுதுன்னு தெரியல, அதை நான் இதுல ஊத்தலாம். அப்போ இதுல இந்த புக்கு இதுல போய் நிரப்பப்படுவதற்கு நான் பல விதங்களிலே பிரயாசம் எடுக்க வேண்டும். அப்படி நான் எடுக்கும் போது இந்த பாத்திரம் அதை பெற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா என்கிற பாத்திரத்தின் அந்த விளக்கம் அந்த பாத்திரத்துக்கு நல்லா அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அதுபோல அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த பெரிய கர்த்தருடைய வல்லமை, பெரிய கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள்ளே வந்து விழும்போது பல காரியம் நடக்குது. ஹல்லேலூயா. அப்போ அந்த காரியம் நடப்பதற்குரிய அனுபவங்களை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. உதாரணமா வைத்தியர்கிட்ட போறோம், இல்லைன்னா ப்ரொஃபஷனல்ஸ்ட்ட போறோம், அவங்க சொல்றது அப்படியே கேட்கிறோம். அதுபோல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கி வரும்போது மூவ்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ். ஹல்லேலூயா. அங்கே அசைவு நடக்கிறது, அசைவு நடக்கிறது. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் தேவ வல்லமை ஒருவரிடத்திலிருந்து இன்னொருவருக்கு அது டிரான்ஸ்மிட் பண்ணப்படுது. உதாரணமா தேவ ஆவியின் அக்கினிய உதாரணமா வச்சுக்கொள்ளுங்களேன். இப்போ அதை நான் செய்ய போறது இல்லை. இந்த புஸ்தகத்துல கர்த்தருடைய வல்லமை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த புஸ்தகத்தின் மேல் நம்பிக்கையோடு ஊதி விசுவாசித்து இதை தூக்கி உள்ள ஜனங்க மத்தியில் இருந்து கட 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 கடன், ஏன்னா it can be transmitted by the power of the living God. Hallelujah. ஏனென்றால் கர்த்தருடைய வல்லமை அதிலே அற்புதமாக நிறைந்திருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வல்லமை தான் நம்ம மூவ் பண்ணும். ஆகவே நம்முடைய முழுமையான கிறிஸ்துவின் அளவுக்கு நேராக நாம் நடத்தப்படுவதற்கு ஆவியின் வல்லமை நமக்கு அவசியம். நேரம் போது, நான் சீக்கிரமா அடுத்த செக்ஷனுக்குள்ள போறேன். This is very important. How to find whether I am maintaining a healthy measure. எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? நான் ஹெல்த்தியா தான் இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஹெல்த்தியா தான் இருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக தான் நான் நடந்து போறேன். இது எல்லா கிறிஸ்தவர்களுக்கு தேவையானது, அவசியமானது. இதை நீங்க எழுதி வச்சுக்கிடலாம், இல்ல டிவிடி எடுத்து பார்க்கலாம். இதை நீங்கள் போட்டு போட்டு பார்த்தா தான் நான் சரி இதெல்லாம் எனக்குள்ள இருக்குதா, ரைட், ஐ அம் ரைட், ஐ அம் ஹெல்த்தி. ஹல்லேலூயா. ஹெல்த்தியான பர்சன் எப்படி? நல்லா நடக்கணும், நல்லா சுவாசிக்கணும், நல்லா ஜீவிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்ல எல்லா காரியங்களும் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுபோல ஆவிக்குரிய ரீதியிலே கர்த்தர் உனக்கு சுகத்தின் வாழ்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த சுகத்தின் பிரயாணத்தின் அந்த முழுமைக்கு நேராக நீ நடத்தப்படுவதற்கென்று 7 செக்கிங் பாயிண்ட்ஸ், 7 காரியங்களை உனக்குள்ளே செக் பண்ணி பார்த்துவேன், டிக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்பர் 1, முதலாவதாக the fear of God. தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம் என்று வேத வசனம் சொல்கிறது போல நாம் கர்த்தருக்கென்று பயம். நல்ல கவனிங்க, கர்த்தருக்கென்று பயம்னு சொன்ன உடனே நிறைய பேர் நினைக்கிறாங்க
ஐயே இது வரைக்கும் நான் விக்கிரங்களை வணங்கினேன், பிசாசை வணங்கினேன், அதெல்லாம் வணங்கிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ நான் இயேசு கிறிஸ்துக்குள்ள வரும்போது அதுவும் பயம் தானா? அப்ப இந்த பயத்திலிருந்து அந்த பயத்துக்குள்ள வரேன், இந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த அடிமைத்தனத்துக்கு வரேன், இந்த கட்டிலிருந்து அந்த கட்டுக்குள்ள. என்ன வித்தியாசம்? கிடையாது. இந்த தெய்வ பயம் என்று சொல்லும் போது அதனுடைய மூலமாசியில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நம்மை பயமுறுத்தவோ, பயம் என்று சொல்கிற அந்த வார்த்தையின் பின்னணியில் இருக்கிற பாரம்பரிய அர்த்தம் அல்ல. அதனுடைய அர்த்தமே தேவன் மேல் வைக்கிற மரியாதை. ஹல்லேலூயா. ஒரு கணம், ஒரு மரியாதை தான் பயம் என்று சொல்கிறது. ஆகவே நம்மை கர்த்தரை குறித்துள்ள அந்த மரியாதை நமக்குள்ள இருக்குதான்னு பார்க்கணும். 7 காரியம் நீங்க சொல்ல போறேன், அதை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ then I am healthy என்று சொல்லி நீங்க பார்த்துக் கொள்ளலாம். தெய்வத்தின் மேல் வைத்திருக்கிற இந்த மரியாதை கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அப்ப இந்த மரியாதை எனக்குள்ள இருக்குதா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீ சுகமாய் பிரயாணப்படுகிறாய் என்று அர்த்தம். இரண்டாவது, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், சின்ன சின்ன பாவத்தை குறித்துள்ள உடனடியான உணர்வு. அதாவது பொய்யில வெண்மையான பொய், தமிழ்ல சொல்ல போனா ஒயிட் லை அப்படிலாம் கிடையாது. பொய் பொய்யே, மெய் மெய்யே. அப்படியானால் இந்த சின்ன காரியங்கள், பெருசெல்லாம் கொலை செஞ்சு அதனுடைய பயம் இல்லை, சின்ன சின்ன காரியங்கள் நம்மை சுற்றி நாம் செய்தோ அல்லது மற்றவர்கள் நமக்கு செய்தோ இருக்கும்போது உடனடியான ஒரு உணர்வு, ஒரு விழிப்புணர்ச்சி நமக்குள்ளே வருகிறது என்று சொன்னால் you are very healthy. Hallelujah. மூணாவதாக feeling guilty of your mundane spiritual activities. நம்முடைய ஆவிக்குரிய ரீதியிலே அன்றாட ஆவிக்குரிய செயல்பாட்டை குறித்துள்ள ஒரு உணர்வு, இந்த குற்ற உணர்வு நல்லது. தப்பு செய்து உள்ள குற்ற உணர்வு இல்லை, இது என் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை செய்யாமல் இருக்கிறதுனால் உள்ள உணர்வு. அது என்னது? வெரி சிம்பிள். ஜெபிக்கல, ஐயோ இன்னைக்கு ஜெபிக்கலையே, நாளைக்கு ஜெபிச்சிடணும். ஐயோ என் தேவனுக்காக கொடுக்கலையே, ஆண்டவருக்கு என்று கொடுத்து. நிறைய பேர் இந்த கொடுக்கிறதுன்னு சொன்ன உடனே அப்படியே இருதயத்தில் ஒரு மழுங்கல். நல்ல கவனிங்க, தேவனுக்கு என்று கொடுக்கிறது அது நமக்கு தேவன் தந்திருந்த கட்டளை. It is not a choice, but it is a command. Whether you like it or not, you need to do it. ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொடுக்கிறன்னு சொல்லும்போது பணத்தை மட்டும் இல்லை, பணத்தையும் தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டும், பொருளை கொடுக்க வேண்டும், நேரம் காலம் கலந்து. அப்ப ஆண்டவருக்கென்று நமக்கென்று நமக்கு கொடுத்திருக்கிறவைகளை நாம் கொடுக்கிறோமா என்று சொல்லி நாம் பார்க்கும்போது நம்முடைய பிரயாணத்தின் சுகத்தை கர்த்தர் நமக்கு நிரூபித்து காண்பிக்கிறார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய சபையிலே கர்த்தர் அநேகரோடு பலவிதங்களிலே கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தெளிவாய் உன்னையும் உனக்குரியவைகளையும் என் தேவனுக்கு என்று கொடுப்பதை குறித்து என் ஆண்டவர் பேசட்டும். அது என்னவென்று சொன்னால், கர்த்தருக்காக, ஆண்டவர் தான் இது எனக்கு தந்தது அப்படி சொன்னா என் தேவனுக்காக கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த கொடுக்கிற அனுபவம். மூணாவது, சர்ச் ஃபெலோஷிப். சபைக்கு வராமலேயே இருந்து குற்ற உணர்வே இல்லைன்னு சொன்னா அவர்கள் தேவனுடைய பார்வையிலே ஆரோக்கியமான கிறிஸ்தவர்கள் அல்ல. அதை தெளிவா சொல்லணும். சர்ச் ஃபெலோஷிப். ஏன் இன்றைக்கு சபை என்று எடுத்துக்கொண்டால் அது ஒரு கிளப் மாதிரி இருக்கிறதுனால கிளப்புக்கு போகலாம், போகாமலேயும் இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய சபை என்று சொல்லும் போது இன்றைக்கு அன்றாடக்குரிய ஆகாரம் தேவனுடைய சபையிலே உனக்கு கிடைக்கிறது என்று சொல்லும் போது அதை பெற்றுக்கொள்வதற்கென்று நம்மால் வர முடியலன்னு சொன்னார். அப்போ தேவனுடைய சபையின் அனுபவம், சபை கூடி வருதல் நம்மை ஆரோக்கியப்படுத்துகிறது. அப்போ அப்படி வர முடியல, வேலை இருக்குது, மற்ற காரியங்கள்லாம் இருக்குது, அப்படி சொன்னா நமக்குள்ள ஒரு துடிப்பு இருந்துகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இதுக்கு என்ன செய்யலாம், இதுக்கு என்ன முயற்சி எடுக்கலாம், இந்த வேலை வேற வேலை தேட முடியாது, வேற வேலை செய்ய முடியாது, அப்போ இந்த வேலையிலேயே நான் ஜெபம் பண்ண போறேன். ஹல்லேலூயா. எனக்கு இந்த ஆராதனையில் பங்கு பெறுவதற்கென்று எனக்கு ஒரு வழியை என் தேவன் ஆயத்தம் பண்ணி கொடுக்காமல் இருக்கிற வரைக்கும் நான் அவரை விட மாட்டேன். ஹல்லேலூயா. அப்படி எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருக்க? மற்றதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய ஆராதனை எதற்கு சொல்கிறேன்? நீங்க வரதுனால எனக்கு எந்த பயனும் இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஓ பாஸ்டர் வா 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 வா. என் தேவனுடைய சபையிலே நீ பங்கு பெறுகிறதுனால இந்த இயேசுவின் முழுமையான அளவுக்கு நேராக ஆரோக்கியமாய் பிரயாணப்படுகிறாய். சின்ன சின்ன சல்லித்தனமான கருத்துக்களை சொல்லி அல்லது சாக்கு போக்குகளை சொல்லி இந்த மேன்மையான பரிசுத்தத்தின் ஆசீர்வாதத்தை இழந்து விடாதே.
தேவ ஐக்கியம். ஹல்லேலூயா. தேவ ஐக்கியம். எனக்கு ஒருத்தர் தெரியும், கோயிலுக்கு வராமலே, ஆராதனைக்கு வராமலே திடீர்னு ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தா ஒரு ஊழியத்தை என்று சொல்லுவார், பாஸ்டர் நம்ம இப்படியெல்லாம் செய்யணும். அட போர்மையா, என் தேவ சபையின் கூடி வருதலுக்கு உனக்கு உண்மையா இருக்க முடியல, வாங்கிட்டு ஆலோசனை அவன் கேட்பான், பிசாசே கேட்க மாட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சபை கூடி வருதல் தேவன் நமக்கு கொடுத்த நியமனம். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலே வாரத்தில் ஒரு முறை, ஆக்சுவலா பழைய ஏற்பாட்டின் நியமனத்தின்படி வாரத்தின் ஒரு நாள் முழுமை. நீங்களாம் ஒரு நாள்ல தாக்கு பிடிக்க மாட்டீங்க, 2 மணி நேரமே தாக்கு பிடிக்க முடியல. இங்க உட்கார்ந்துக்கிட்டு எங்கெல்லாமோ சிந்த சுத்துது. ஹல்லேலூயா. வேலை, சிக்கன் கறி, மட்டன் கறி அங்க சுத்துது. ஆனா வேத வசனத்தின் அடிப்படையில பழைய ஏற்பாட்டின்படி நான் சொல்ல போனால், சாபத் என்று சொன்னால் அது நாள் தேவ சமூகத்திலே ஓய்வெடுத்து. கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். சரி, அப்படியானால் தேவனுடைய சமூகத்தின் சபை கூடி வருதல் நமக்கு ஆரோக்கியம். நிறைய பேர் பார்த்திருக்கீங்களா, ஐயோ இன்னைக்கு சர்ச்சுக்கு போகலையே, என்ன செய்யறதுன்னு தெரியலையே. சரி, அப்போ வெப்சைட்ல போய் வசனங்களை பார்ப்போம். இதுக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்கு, அதை ரீசார்ஜ் பண்றதுக்கு, அந்த இடத்தை நிரப்புறதுக்கு வேதத்தை நிறைய படிச்சு ஒரு நாள் உபவாசம் எடுத்து ஐ நீட் டு பி சார்ஜ்ட் அப். ஹல்லேலூயா. அப்படி என்று சொல்லி தனக்குள்ளே அந்த முறுமுறுத்தல், அந்த தனக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வு ஆரோக்கியமானது. ஹல்லேலூயா. Thank you Jesus. அடுத்தது யூட்டிலைசிங் கிஃப்ட்ஸ். தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற வரங்கள், கிருபைகள், இதெல்லாம் நான் சொல்லல, வேத வசனத்துல வசனங்கள் எடுத்து டக்கு டக்குன்னு சொல்ல நேரம் இல்லாதனால நான் வசன பாயிண்ட்களை மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். கர்த்தருடைய வரங்கள் அது உனக்குரியது இல்லை. ஆவியின் வரங்கள் உனக்குரியதில்லை. நிறைய பேர் நம்ம சபையில நிறைய பேருக்கு வரங்கள் இருக்குது. ஆனா அந்த வரங்களை மற்ற எல்லா காரியங்களுக்குனாலும் அதை மடக்கி வைத்து மூடி வைத்து என் தேவனுடைய சமூகத்தில் இந்த வரங்களை உபயோகப்படுத்தாமலேயே கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. வேதவசனத்தில் 9 வரம் இருக்குது. அந்த 9 வரங்களை விட நிறைய தாளந்துகள், வரங்கள், பொட்டன்ஷியல் உனக்குள்ள இருக்குது. என் தேவனுக்காக செயல்படுத்தும்படி எல்லாருக்கும் இருக்குது. ஆகவே அதை தேவனுடைய சமூகத்தில் நான் ஒரு டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். எப்போதுமே சபையில நான் அமைதி, அது யாருக்கு சொல்றது இல்லை, நான் பார்க்கறது அப்படியே வளர்ச்சி பார்க்கறது. 2 வருஷம் சபைக்கு வந்துட்டு அதுக்கு மேல தேவனுடைய சமூகத்தில் ஏதாவது ஒண்ணு செய்யல அப்படின்னு சொன்னா, then I think of them. சபையிலேயோ வெளியிலேயோ தேவனுக்கென்று அவருடைய வரங்களை உபயோகப்படுத்துவதற்கென்று வளர்ச்சியின் காலங்கள். அப்படியான இதெல்லாம் நமக்கு ஆரோக்கியத்தின் பிரயாணத்தை அது நமக்கு காட்டுகிறது. சரி, 4வது, முதலாவது சொன்னேன் தெய்வ பயம், 2வது சிறிய பாவங்களினாலே, தவறுகளினாலே நமக்கு உணர்வு, 3வது இந்த ஆவிக்குரிய செயல்பாடுகளை செய்யாவிட்டால் நமக்குள்ளே சில உறுத்தல்கள் இருக்க வேண்டும், அது நல்ல உறுத்தல்கள். 4வது சந்தோஷமா இருக்கணும், being joyful at all times. அதனால தான் வேதவசனத்தை வாசிக்கிறோம், rejoice in the Lord always, not only when you have money, not only when you are healthy, always, again and say I rejoice. You rejoice. அப்ப தேவனுடைய சமூகத்திலே மகிழ்ச்சியாயிரு, சந்தோஷமாயிரு, திரும்ப திரும்ப சந்தோஷமா இருக்கணும். அதுக்கும் ஒரு நேரக்காரம் வச்சிருக்கேன். எப்படி தெரியுமா? அதெல்லாம் எனக்குரிய செக்கிங் பாயிண்ட். ஒரு வாரம் நான் துக்கத்திலே இருந்து அந்த ஒரு வாரம் சந்தோஷப்படாமலே இருந்தேன்னு சொன்னா something wrong with me. நல்ல கவனிங்க, உலகத்தில் இருக்கிறவர்கள் சந்தோஷமா இருக்க முடியும் என்று சொன்னால் அதெல்லாம் நிரந்தரம் இல்லாத சந்தோஷம், தற்காலிகமான சந்தோஷம். இந்த பூலகத்திலே உனக்கு சந்தோஷமா இருக்கும்படி எவ்வளவு செஞ்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ நாம் சந்தோஷப்படுவதற்கென்று நாம் அழைக்கப்பட்ட சந்தோஷமா இருக்கும்படியாகவே தேவன் மகிழ்ச்சி, நம்முடைய வீட்டில் மகிழ்ச்சி, நம்முடைய கார்ல மகிழ்ச்சி, சபையில மகிழ்ச்சி, சந்தோஷம். நமக்கு சந்தோஷமா இருப்பதற்குன்னு நம் பணத்தை செலவு பண்ணி சந்தோஷமா இருக்க வேண்டிய தேவையில்லை. நமக்கென்று ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்திருக்கிறவைகளில் இருந்து சந்தோஷப்படலாம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆகவே சந்தோஷமா இருக்கணுங்க. ரொம்ப நாள் சந்தோஷப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னா something wrong with you, come to me, I will fix you. Hallelujah. ஆகவே ஆரோக்கியம், நாம் மகிழ்ச்சியா இருப்பது ஆரோக்கியம். அது தெரியுமா? அப்படி மகிழ்ச்சியா நிறைய பேரை பார்த்து எவ்வளவுதான் ஜோக் அடிச்சாலும் சந்தோஷமே வராது. அதெல்லாம் இந்த கதையில கேட்டது. மகிழ்ச்சி நமக்கு ஆரோக்கியம். ஹல்லேலூயா. சந்தோஷம் நம்மை ஆரோக்கியமாக வைக்கிறது, நடத்துகிறது. 5வதாக, நேரம் போச்சு, ஃபீலிங் எக்ஸ்பீரியன்சிங் சேஞ்ச். எப்போதுமே நாம் ஆண்டவருக்கு நேராக நாம் நடந்து போகிற இந்த வழிகளிலே நம்முடைய பாதையில்
மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கு. மாற்றத்தை எம்ப்ரேஸ் பண்ணணும். மாற்றத்தை நம்ம பயப்படக்கூடாது. எப்பொழுதும் வயசு ஆக ஆக மாறின கஷ்டம். இப்போ இந்த கப் எடுத்து அந்த பக்கம் வச்சா சின்ன வயசுல அதை உடனே அதை அக்செப்ட் பண்ணிடலாம். ஆனால் 40 வயசு 50 வயசு 60 வயசு 70 வயசு வயசு போக போக இந்த மாற்றங்கள் நமக்கு கஷ்டமா இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில மாற்றத்தை நம்ம அது வந்து அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஆகவே மாற்றங்களை நாம் அடுத்தது 6வது, longing for more of the spirit, fruit of the spirit. ஆவியின் கனிகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆவியின் வரங்கள் வந்து நம்ம வளர்க்காது. நல்ல கவனிங்க, ஆவியின் கனிகள் நம்மை வளர்க்கும். ஆவியின் கனிகள் அந்த முழுமையான கிறிஸ்துவின் அளவுக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டு போகிறது. கடைசியா, acknowledging Jesus at all times. இயேசு கிறிஸ்துவை எப்போதும் நாம் அறிக்கை செய்கிறது, அங்கீகரிக்கிறது. இந்த உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கட்டும். இதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். பரலோகத்தில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சாம். இப்போ சோஃபி என்று சொல்லப்படுகிற இந்த சின்ன குழந்தை பரலோகத்திற்கு நடத்தப்பட்டார். முதல் ரூமை திறந்து காமிச்சா ஏஞ்சல்ஸ் நிறைய பிஸியா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. thousands of angels. அப்போ இவர் சோஃபியா நடத்தி கொண்டு போனேன். அந்த ஏஞ்சல்கிட்ட சோஃபியா கேட்கிறா, இது என்ன டிபார்ட்மெண்ட்? இது வந்து ஜெபத்தை கேட்கிற டிபார்ட்மெண்ட். அப்படியா? அப்போ நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க, பெட்டிஷன் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க, விண்ணப்பம் போய்கிட்டே இருக்குது. அதான் ரொம்ப பிஸி அந்த டிபார்ட்மெண்ட். அடுத்த அறையை போய் திறந்து காமிச்சா, இது என்னது, இங்கே ரொம்ப பிஸியா இருக்குது, நிறைய ஏஞ்சல்ஸ் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இட்ஸ் வெரி பிஸி. அப்படின்னா என்ன? சரி, அப்போ இந்த இடத்துல இது என்ன டிபார்ட்மெண்ட்? இதில் வந்து அந்த ஆன்சருக்கெல்லாம் ப்ரேயர் ரெடி பண்ணி கிஃப்ட் பண்ணி அதை ரேப் பண்ணி அனுப்புகிற டிபார்ட்மெண்ட். சரி, அப்படியா, இதுவும் பிஸியாக இருக்குது. அப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பார்த்துட்டு கடைசியில் ஒரு ரூமை கொண்டு போய் திறந்து காமிச்சா, ஒரே ஒரு தூதன் உம்முன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்காரு. வேற யாருமே எந்த ஆக்டிவிட்டிஸுமே அந்த அறையில் இல்லை, அந்த டிபார்ட்மெண்ட்டில் இல்லை. ஆனால் இவளுக்கு ஒன்றும் புரியலை, ஏன் இந்த ஏஞ்சல் ரொம்ப துக்கமாக இருக்கிற. அப்போ அந்த ஏஞ்சல் கூட்டிகிட்டு போன ஏஞ்சல் சொன்னாராம், இந்த அறையில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன வரணும் தெரியுமா? பூலோகத்திலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் துதினாலும் ஆராதனைனாலும் அக்னாலஜ்மெண்ட்டை மேலே அனுப்பிக்கிட்டே இருந்தால் இந்த அறை ரொம்ப பிஸியாக இருக்கும். அக்னாலஜ்மெண்ட்டே இல்லை. தேவன் இயேசுவினால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தின் அறிக்கை அல்லது அதனுடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிற நன்றி கடன், நன்றி பலனால் உண்டாக்குற அந்த செயல்பாடுகள் இல்லை. அதனால தான் இங்க பிசினஸே இல்லை, இது அமைதியா இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் அந்த இடத்தை பிஸியாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை எந்த நேரத்திலும் அறிக்கை செய்ய வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. அன்புள்ள பிதாவே, இன்றைக்கு உம்முடைய முழுமையின் அளவுக்கு நேராக நடத்தப்படுகிற இந்த வாழ்வை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவர் மேலும் இன்றைக்கு அந்த முழுமையின் அளவுக்கு நேராக நடத்தப்படுகிற அந்த நடத்துதலின் ஜீவியத்தின் பாதைகளை நீர் வரைபடமாக வரைந்து கொடுத்திருக்கிறது மாத்திரமல்ல, அதிலே நடப்பதற்குரிய பலனையும் கிருபைகளையும் நீர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ கிருபை முழுமையாக எங்கள் மேல் தங்கியிருப்பதாக, இந்த அளவுக்கு நேராக நடத்தப்படும் ஆத்மீகத்தின் உணர்வுகளையும் ஆத்மீகத்தின் அடையாளங்களையும் நீர் எங்களுக்குள்ளே தொடர்ந்து வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லார் மேலும் ஆவிக்குரிய கிருபை தங்கியிருப்பதாக இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போமாக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கூட என்றென்றைக்கும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன்.